நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் நம் யாவர் நெஞ்சிலும் நீங்காதான் தாழ்வாழ்க. இன்றைய பாடம் அதாவது இந்திய ஆசிய மதங்களினுடைய விரிவாக்கமாக அமையவிருக்கின்றது. இந்திய அப்படின்றது போன முறை இந்து மதம் அப்படின்ற அந்த நுட்பத்தை பார்த்தோம். மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்தி இங்கே மேற்கண்டாரை ஏன் கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றேன் என்றால், இந்த ஒரு மூன்றாவது கருத்தை இன்னும் மேலும் ஆழமாக விரிப்பதற்கு முன்பாக நாம் பார்க்க வேண்டிய ஒன்று, உயிருள்ள சித்து பொருட்களுக்கும் உயிரற்ற சடப்பொருள்களுக்கும் உள்ள வேற்றுமைகளை இன்றைய அளவில் ஏன் மனிதர்கள் புரிந்து கொள்வதற்கு அதாவது புரிந்து கொள்வதற்கு அவர்கள் ஏன் அவ்வளவு கடினமாக இருக்கின்றது, எந்த அடிப்படையில் இவை யாவும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்றது என்பதனை தான் நம்ம விரிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது உலக அரங்கில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமய சிந்தனைகள்ல இருக்கக்கூடிய ஒரு தெளிவற்ற ஒரு நிலையை நமக்கு எப்படி உணர்த்தி கொண்டே இருக்கின்றது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இதை தமிழ் மிக மிக எளிதாக செய்து காட்டும். உயிர் மெய் என்ற அந்த சொல் அமைப்பு, அதாவது பாத்தீங்கன்னா தமிழே உயிர் மெய் என்றுதான் பிரிக்கப்படும். தமிழ் மொழியே ஏன் அப்படி பகுத்தாங்க அப்படின்னா, இந்த கருத்தை வலியுறுத்தும் வகையில் உயிர் வேறு, உயிரற்ற சடப்பொருள்கள் வேறு என்ற அந்த அடிப்படை கருத்தை வலியுறுத்தும் வகையில் தமிழ் இன்று நம்மிடையே உலாவி, அதாவது நம்மளுடைய பெரும் வாழ்வியல் முறையாகவே அமைந்திருக்கின்றது. அதனால்தான் தமிழ் நம்மளுடைய உயிர் மூச்சாக இருக்கின்றது. ஏனென்றால் தமிழ் மொழியாக மட்டுமல்லாமல் ஒரு உண்மையினுடைய விளக்கமாக நமக்கு அமைகின்றது. அதுவே நமக்கு இலக்கணமாக இருக்கின்றது. அதுவே வாழ்வினுடைய விளக்கம், தெரிவு, புரிவு எல்லாமே அதான். ஏன்னா அந்த உயிரற்ற அந்த இரண்டு நிலையில தான் பாருங்க நம்மளுடைய தமிழே நிக்குது. உயிர் சொற்கள், உயிர் சொல்னு சொல்றாரு. அதாவது சொல் என்பது உயிரை மையப்படுத்தியது. இன்னொன்று உயிரற்ற நிலை ஒன்று இருக்கின்றது என்ற அந்த இரண்டு நிலைகள் வேறு வேறு அப்படின்ற அந்த மூல கருத்தை போய் தொட்டு நமக்கு மூலத்திலேயே இந்த தெளிவை ஆழமாக உணர்த்துறார். போன முறை என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த கருத்துல இருந்தா மீண்டும் மீண்டும் இந்த கருத்திலே நம்ம ஏன் நிக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு இன்றைய ஆய்வு ரொம்ப முக்கியமா போகுது. இதுவரை நாம் பார்த்த நிலைகள்ல நான் ஏன் இருக்கின்றேன் அப்படின்ற அந்த கேள்வி வரும் பொழுது, நான் ஏன் இல்லாமல் இருக்கின்றேன் அந்த கேள்வி வருது. எல்லாம் வல்ல இறைவன் என்னை படைத்திருக்கும் அந்த காரணத்தை தேடுகின்ற அந்த மூல முயற்சியில நமக்கு என்ன சிக்கல் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. இறைவன் எல்லாம் வல்லவன் என்ற அந்த கருத்து நமக்கு தெளிவாக புரிந்தாலும், அப்படி இருக்கும் அந்த சூழல், அந்த பட்சத்தில் நாம் ஏன் இங்கே இருக்கின்றோம் என்ற அந்த கேள்விக்கு விடை பகரும் வகையில் எல்லா மதங்களையும் ஆய்வு செய்யும் பொழுது அங்கே நிறைய இடர்பாடுகளை நாம பார்க்கின்றோம். அப்படின்னா கடவுளுக்கு அவர்கள் கொடுக்கும் வரையறையும் அதை அவர்கள் புரிதலாக உருவாக்கி ஒரு கொள்கையாக, ஒரு மத கொள்கையாக விரிக்கும் பொழுது அங்கே பல இடர்பாடுகள் இருக்கின்றன அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில எல்லா நிலைகள்லையும் நாம் இதுவரை பார்த்து வருகின்ற அந்த முயற்சியில இப்ப நம்ம கண்டு வரும் எல்லா மதங்களும் இறைவனை மையப்படுத்தியே அமைகின்றது. அங்கே உயிர்களினுடைய இயல்புகள் ஆராயப்படவில்லை அப்படின்றத தெளிவாக நம்ம பார்த்துட்டு வரோம். ஏன் அப்படின்னா உயிர்களுக்கு அது உயிர்களை மையப்படுத்தி இறைவனை உயிரோடு தொடர்பு செய்யும் அந்த முயற்சிகள் மிக மிக, அதாவது அந்த ஆய்வே அவங்க தொடல. அதாவது இறைவன் தான் எல்லாம் செய்கின்றார் என்ற அந்த கருத்திலே போயிட்டு இருக்காங்க. அங்க உயிருக்கு பங்கு என்ன, நமது பங்கு என்ன, அங்க நம்மளுடைய அதாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த கருத்து அங்கே மையப்படுத்தப்படாமல், அதாவது உயிர்களினுடைய இயல்பு என்ன அப்படின்ற அந்த இயல்பே புறக்கணிக்கப்பட்டு இறைவனை மட்டுமே மையப்படுத்தி இறைவனால் இவை யாவும் ஆகின்றன என்ற அந்த எல்லா கருத்தும் அப்படித்தான் செல்கின்றது. இது கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். அதை தான் தமிழர்கள் பிரித்து விடுகின்றார்கள். உயிர் என்பது அனாதி பொருள், அது படைக்கப்படவில்லை. அப்போ இறைவன் உயிர்களை படைக்கவில்லை என்ற அந்த ஒரு மூல கருத்திற்கு நம்ம சொல்றோம்.
இதான் ரொம்ப முக்கியம். எல்லா மதங்களும் இறைவனால் தான் உயிர்கள் படைக்கப்படுகின்றன அப்படின்ற அந்த கருத்து வந்து தெளிவா வலியுறுத்தி வரும் பொழுது, இங்க மட்டும் நாம மட்டுமே, அதான் நான் மீண்டும் சொல்றேன், உலகிலேயே நாம மட்டுமே இல்லை என்று சொல்றோம். அப்ப பாருங்க எவ்வளவு எப்படிப்பட்ட ஒரு ஆய்வு முறை நம்மிடையே இருந்ததுனால, உயிர்களை இறைவன் படைக்கவில்லை என்ற அந்த மூல கருத்தை வந்து நம்மால உறுதிப்பட சொல்ல முடியுது. இப்ப இந்த ஆய்வு தான் நம்ம வந்து ஒரு பெரிய நிலைக்கு செலுத்த போகுது. இந்த அறிவியல் உலகிற்கு நம்மையே எப்படி கொண்டு போகுது அப்படின்னா, உயிர்களை இறைவன் படைக்கவில்லை என்ற அந்த ஒரு மூல ஆய்வு வந்து எப்படி பிசிக்ஸ விளக்குது, எப்படி உயிர் அந்த பிசிக்ஸ் நம்ம இன்னைக்கு படிக்கக்கூடிய அறிவியல் எப்படி வெளிப்படுதுன்னு இதுல பார்க்க போறீங்க. அப்பதான் நமக்கு புரியும் இவ்வளவு ஆழமா நம்மவங்க யோசிச்சிருக்காங்க. அப்போ அந்த உயிரினுடைய இலக்கணத்தை எங்குமே வந்து அதாவது பழு அதாவது பழுநிலை இல்லாமல், அதாவது குறை இல்லாமல் அப்படின்னு சொல்ல மாதிரி இன்ஃபேலிபிள் அப்படின்ற அந்த நிலையில ஒரு ஆய்வை எப்படி செய்திருக்க முடியும்ன்றத நம்ம பார்க்க போறோம். அப்போ இன்றைய வரை இதுவரை நம்ம என்ன பார்த்து கொண்டு இருக்கின்றோம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன சுருக்கமான ஒரு பார்வையை நான் முதல்ல வச்சிடுறேன். அதாவது படைப்பு தத்துவங்கள் இதுவரை நம்ம பார்த்ததுல தியரிஸ் ஆஃப் கிரியேஷன்ல என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னும் பொழுது, உலக படைப்பு பற்றி என்ன சொல்லப்படுகின்றது அப்படின்னா, மன்னிக்கணும் இங்க கொஞ்சம் குறைகள் இங்க இருக்கு. அது சரி செய்யணும் அவசரமா செஞ்சதுனால. அதாவது அஜாதி அப்படின்ற ஒரு கருத்து, அதாவது அசாதி சாதிகள், இது சாதி அப்படின்ற கருத்து வந்து இதனுடைய மூலம் வந்து இந்த மோனிசம் அப்படின்ற ஏகத்துவம் ஏக தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏக தத்துவத்தை சாதிகள், அதாவது பகுப்பு குணங்கள் இல்ல உயிர்களுக்கு குணங்கள் அப்படின்னு பிரிக்கப்படுகின்ற நிலை இல்லை அப்படின்ற அந்த கருத்துக்கு போகுது. அது வந்து மாண்டூக்கிய கௌடபாதர். ஏன் மாண்டூக்கிய கௌடபாதரை நான் இங்க உள்ள கொண்டு வரேன் அப்படின்னா, மாண்டூக்கிய உபனிஷாட் எல்லாருக்கும் தெரியும். நம்ம இப்ப அதை தான் பார்க்க போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி உபநிடதங்களை பற்றிய நுட்பமான ஒரு சின்ன ஆய்வு தான் செய்ய போறோம். ஏன்னா இதுக்கு முன்பு நம்ம வந்து வேதத்தை ஆய்வு செஞ்சுட்டோம். ரிக்வேதம், அதற்கு பிறகு பிரம்மசூத்திரம், இந்த பிரம்மசூத்திரத்தினுடைய விரிவாக்கத்தை பார்த்து விட்டோம். இன்றைக்கு குறிப்பாக உபநிடதங்களை கொஞ்சம் பார்த்துவிட்டு அப்புறம் மற்ற சமயங்களை பற்றி ஆய்வு செய்ய இருக்கின்றோம். இந்த மாண்டூக்கிய கௌடபாதர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதிசங்கரனுடைய குரு. அப்ப இவரை அணுகினா இந்த அணுகுமுறையில தான் ஆதிசங்கரர் அதாவது பாத்தீங்கன்னா அத்வைத கொள்கையே உருவாக்கி இன்று அத்வைத கொள்கை மிக விரிவாக மக்களிடையே அதாவது வெளிப்பட்டு நிற்பதற்கு இவரும் ஒரு முக்கிய காரணமாகின்றார். இவர் தான் மாண்டூக்கிய உபநிடத கௌடபாதர் அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது இது அஜாதின்னு இந்த வார்த்தையை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். ஏன்னா சில பேருக்கு இதெல்லாம் குழப்பமா இருக்கும். என்னது இதெல்லாம் புதுசா இருக்கு இந்த சொல்லலாம் அப்படின்னு. அதுக்காக தான் இதை அறிமுகப்படுத்துறேன். ஏன்னா சொற்கள் வந்து அதிகமான டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, அதாவது தொழில்நுட்ப, அதாவது கலை சொற்கள் வந்து ரொம்ப நுட்பமாக இந்த துறை, அதாவது இந்த ஆய்வுகள்ல இருக்கின்றது. அப்ப முதல்ல நம்ம என்ன பார்க்கின்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல பார்க்கக்கூடிய அதாவது தகவல் என்னன்னா, இதுவரை படைப்பு என்பது இறைவனிலிருந்து விரிவடைதல் அப்படின்னு, இறைவனிடம் இருந்து இந்த இடத்துல வந்து விபூதி அப்படின்ற ஒரு கருத்து. விபூதி அப்படின்னா பூதம் பாருங்க. அப்போ இறைவன் வந்து மீண்டும் மீண்டும் விரிக்கப்படுகின்றது. அந்த விபூதி என்ற அந்த சொல்லும் இதுல வந்து உங்களுக்கு கொஞ்சம் புதிதாக இருக்கும். அதாவது கிரியேஷன் இஸ் an expansion or emanation from God அப்படின்ற கருத்துக்கு நம்ம வரும். இது ஒரு கருத்து. இதுவரை நம்ம செய்த ஆய்வு இது எதுல இருந்து பார்க்கின்றோம்? இந்த கருத்து எங்க இருந்தது? ரிக்வேதத்துல பார்க்கின்றோம். இறைவனுடைய அதாவது உடலில் இருந்து இவை யாவும் வெளிப்படுகின்றன அப்படின்றலாம் பாக்குறோம். எல்லா மதங்களுடைய கருத்தையும் இதுல அடக்கியாச்சு. இப்போ நம்ம பாக்குறோம், ஒரு சின்ன குறிப்பாக தான் பாக்குறோம். அப்போ அது அதாவது உயிர் என்பது ஒரு கனவு அல்லது மாயை என்ற கருத்து அப்படின்ற அந்த நுட்பம், ஒரு இலூஷன் அப்படின்ற ஒரு இலூஷன் தான் அப்படின்ற மாதிரி. அப்போ இறைவனிடம் இருந்து தான் எல்லாம் வெளிப்படுகின்றன. ஆனா உயிர்கள் என்பது ஒரு கனவு மாயை போல, இட் இஸ் அ ட்ரீம் ஆர் இலூஷன் அப்படின்ற அந்த கருத்து தான். அப்போ உயிர்கள் என்பது அது முழுமையாக இறை பொருளே வெளிப்பட்டு அப்படின்ற அந்த கருத்து. அத பிறகு நம்ம இன்னும் ஆய்வுக்கு கொண்டு வருவோம் அத்வைதம். அடுத்தது கடவுளின் இச்சையால் நிகழ்தல் அப்படின்றது, இட்ஸ் occur by the will of God அப்படின்ற கருத்துகளுக்கு போகிறோம். அதாவது கடவுள்
அவருக்கு என்ன செய்யணும், அவருக்கு ஒரு இச்சை உண்டு. அப்போ இததான் நம்ம மறுத்து பார்க்கிறோம். மீண்டும் சொல்றேன், திருக்குறளுக்கு ஏன் 8 திருக்குறள்களுக்கு எந்த இதுவரை இருக்கக்கூடிய நம்ம ஆய்வுல எதுவுமே பொருந்தி வராம போவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேண்டுதல் வேண்டாமை இலான் அப்படின்ற அந்த கருத்துக்கே இது அடிபட்டு போயிருது. இறைவன் உடம்பிலிருந்து வெளிப்பட்டது அப்படின்னா, அதுவும் இறை. ஏதோ ஒரு படைப்பு என்பது இறைவனிலிருந்து அப்படின்றது. அப்ப எப்படி இறைவனிடம் இருந்து அது விரிவடைகின்றது அப்படின்ற அந்த கருத்து நமக்கு இன்னும் குழப்பத்தை தான் ஏற்படுத்துது. அது இன்னும் தெளிவாகவே அங்கே பேசப்படாமல் போவதை நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்பு. அடுத்தது காலத்தில் இருந்து தோன்றல். இந்த கருத்தும் வந்து அதிகமாக ஒரு கருத்து. அதாவது இது வந்து காலம் அப்படின்றத இங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இது வந்து ஒரு நியதி. காலத்தை வந்து ஒரு நியதியா வைத்துக்கொண்டு, நியதியிலிருந்து தான் தோன்றுகின்றது. இன்றைக்கு இத பார்க்க போறோம். காலத்திலிருந்து சில நியதிகள் அப்படின்ற அந்த நியதியிலிருந்து தோன்றும் இறைவன், அதாவது உயிர்கள் தோன்றுகின்றன அப்படின்ற ஒரு கருத்து. இட் ஒரிஜினேட் ஃப்ரம் டைம் அப்படின்னு. ஏதோ ஒரு இருக்கு. அங்க ஒரு நியதி இருக்கு. அது அதிலிருந்து வருது அப்படின்ற கருத்து. அடுத்தது கடவுளின் போக அனுபவம் பொழுதுபோக்கு அப்படின்ற இன்னொரு கருத்தும் அதுல வருது. கடவுளினுடைய போகத்திற்காக, அனுபவத்திற்காக, பொழுதுபோக்கிற்காக அந்த கருத்தும் வருது. நீங்க பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல அது அப்படியும் போகுது. ஏன்னா இறைவனை வணங்க வேண்டும், இறைவனுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்னா, இறைவனுக்கு சேவை என்ற அந்த பொருள் வந்து எங்க போகுதுன்னா, இறைவனை திருப்திப்படுத்த வேண்டும் அப்படின்ற அந்த கருத்துக்கு போகுது. இறைவனை அதாவது ஏன் படைச்சாருன்னா, எதுக்கு உங்களை இறைவன் படைத்து நீங்க அவரை வந்து வணங்கணும், தொழணும், அவரை வந்து திருப்திப்படுத்த வேண்டும் அப்படின்ற அந்த அது ஒரு விதமான போக அனுபவமாக ஏதோ ஒரு நிலையில அவருக்கு என்ன செய்யணும் அப்படின்றதுல ஒரு பொழுதுபோக்கு அப்படின்ற அந்த கருத்து டிவைன் பாஸ் டைம் அப்படின்ற மாதிரி அது போகுது. இட் இஸ் அ காட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் என்ஜாய்மெண்ட். ஏதோ ஒரு நிலையில அவருக்கு ஒரு இருக்கு. அப்ப இதுவும் வந்து வேண்டுதல் வேண்டாமை, பொறிவாயில் ஐந்து வித்தான், இந்த குறள் எந்த குறளுக்கும் பொருந்தாமல் போகிறத நம்ம பாக்குறோம். அடுத்தது அவரின் திருவிளையாடல் கிரீடை அப்படின்ற அந்த ஒரு கருத்தையும் மையப்படுத்தி இதுவரை பார்த்துட்டு இருக்கின்றோம். அது வந்து பிரம்மசூத்திரத்துல நம்ம பார்த்தோம். இட் இஸ் டிவைன் ஸ்பாட் அப்படின்ற அந்த லீலா அப்படின்ற அந்த கருத்தை நம்ம இங்க மையப்படுத்தி அதையும் பார்த்தோம். இப்போ இந்த கருத்து தான் இது வரைக்கும் நம்ம தொடர்ச்சியா பார்த்து கொண்டு வருகின்றோம். அப்படின்னா படைப்பு தத்துவங்கள் பாருங்க, இந்த 5 விட்டு வேற வெளியே ஆகலையா அப்படின்னா இனிமே தான் பார்க்க போறோம். வேற வேற கருத்துக்கள் எப்படி வரப்போகுதுன்னு. இதுவரை பார்த்த எல்லா கருத்துக்களும், அதாவது செமித்திய சமயங்களாக இருக்கட்டும், அதாவது எப்ராமிக் சமயமாக இருக்கட்டும், மேல நம்ம பார்த்த இதுவரை வேதங்களினுடைய அடிப்படையில பார்க்கும் பொழுது புருஷ சுக்தம் மற்றும் நாசத்தியம் இதுல வந்து போந்துருது. ஏன்னா நாசத்தியம் வந்து ஒரு ரிதம். இன்றைக்கு அந்த அதையும் கொஞ்சம் தொடர்பு படுத்தி நான் காட்டுறேன். அதற்கு பிறகு நாம பார்க்கக்கூடிய யஜூர், ரிக், சாம வேதங்கள், அதர்வ வேதம் இதெல்லாம் அதுள்ளே அடங்கிறது. பிரம்மசூத்திரம் இதை காட்டினது. பிரம்மசூத்திரத்துல தான் இதை பார்த்தோம். அவரின் திருவிளையாடல், இட் இஸ் டிவைன் ஸ்பாட் அப்படின்ற ஒரு கருத்தை நாம பார்த்தோம். அப்ப இதுவரை நம்ம இப்படி ஒரு வளர்ச்சியை பார்த்து தான் போன முறை நான் வந்து இதை வந்து உங்களுக்கு வலியுறுத்தி காட்டினேன். பொதுவாகவே 4 விரிவாக்கமாக நம்ம பொதுவாக இதை வந்து பார்த்து விடலாம். இதை தவிர்த்து இன்னும் வந்து வேற அமைப்புகள், அதாவது கட்டமைப்புகள் இருக்கா அப்படின்னா இல்ல. இதை வைத்தே நம்ம வந்து நிறைய விளக்கி விடலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அத்வைதம் என்பது ஒன்று அப்படின்னு, இறைவனும் உயிர்களும் ஒன்று, அதை பிரிக்க முடியாது. ஆனா பிரித்து வரும் பொழுது அதெல்லாம் மாயை அப்படின்ற அந்த விகற்ப சிந்தனையை வந்து சொல்லி அவையெல்லாம் அவித்தை அப்படின்னு சொல்லி அப்புறம் அப்படி சில கருத்துக்களை வைத்து அவங்க பிரிக்க முயற்சி பண்றாங்க. இறைவனிடமிருந்தே வருகின்றது, இது பிரம்மம் அப்படின்ற ஒரு கருத்து. அடுத்தது இங்க பார்க்கும் பொழுது இந்த கருத்து விசிட்டாத்வைதம் ராமானுஜர் கொண்டு வருகின்றார். குவாலிஃபைட் நான் டுவலிசம், விசிட்டாத்வைதம், பேதம். பேதங்கள் உண்டு, ஆனா அந்த பேதத்தை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு பிரிதல் போன்ற, அதாவது உயிர்களும் இருக்கின்றன, இறைவனும் இருக்கின்றார், ஆனால் அதை எப்படி உணர வேண்டும் அப்படின்ற இவை இரண்டும் ஒன்றோடு பேதமாக இருக்கின்றது அப்படின்ற பேதமும் அபேதமும் கலந்த நிலை. அடுத்தது இங்க யாரை பார்த்தோம் அப்படின்னா மத்துவரை பார்த்தோம். டுவாலிட்டியை பிரிச்சு சொல்றாரு. அதனுடைய விளக்கம் போன வாரம் மிக விரிவாக நான் செய்து காட்டினேன். மத்துவர் என்ன சிந்தனையில் அதை வந்து பிரிக்கின்றார் அப்படின்னு. அவர் வந்து இந்த 3 கருத்துள்ளுக்கு வந்தாலும்
அவர் என்ன பிரிக்கிறாருன்னா, இந்த டுவாலிட்டியில உயிர்கள் வேற, கடவுள் வேற அப்படின்ற அந்த கருத்தை வந்து துல்லியமாக பிரிக்கிறாரு. ஆமா, இரண்டும் வேற அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா எதனால அவை வந்து படைக்கப்படவில்லை அப்படின்ற அந்த கருத்து அங்கே மையப்படுத்தும் போது படைத்தாரா இறைவன் அப்படின்னு கேட்டா இல்லை. இது வந்து மத்துவர் வந்து நம்மளுடைய மரபோடு ஒத்து வருகின்ற அந்த கருத்தை நம்ம பார்க்கின்றோம். ஆனால் இருப்பினும் இங்கே எதற்காக படைக்கப்படவில்லை அப்படின்ற கருத்தை அங்கதான் கேள்வி கேட்கும் போது அங்க அதற்கு பதில் வந்து கிடைக்காது. அங்க வந்து எதற்காக இறைவன் படைக்கவில்லை அப்படின்ற அந்த கேள்வியை தான் போன முறை நம்ம பார்த்து விரிவாக செய்யணும். அந்த கேள்விக்கு இல்ல உலகமும் நித்தியம் அப்படின்ற கருத்து. அப்போ ஆனா அங்கே வந்து பாசம் எதனால் இந்த இருக்கின்றது இந்த பிரிவு அப்படின்னு கேட்கும் பொழுது அங்க அங்க பதில் வந்து இல்ல இறைவனுக்கு சேவை செய்யவே அப்படின்ற அந்த கருத்தோட அது முடிந்துவிடும். ஆனா இங்க பார்க்கும் பொழுது அத்விதம் மெய்கண்டார் என்ன செய்கிறார், இது அத்விதம் என்பது இன்றைய வரக்கூடிய ஒரு உண்மை மட்டுமல்ல. இதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்றேன். இதனுடைய தோற்றம் ஆகமத்திலேயே உருவாகிவிட்டது. ஆகமங்கள் எப்ப தோன்றினவோ, அதாவது அந்த காலகட்டத்திலே இவை எல்லாம் வந்து இதனுடைய பகுப்பின் அடிப்படையில தமிழர் மரபு வேறு அணுகுமுறையில இவை எல்லாம் வேற. இது வந்து தொல்காப்பியத்திலே வந்து அதாவது இரவா கல்வி 3 இரவா கல்விகள் இருக்கு. இதுவரை அவர் வந்து பதிவு செஞ்ச ஒரு நுட்பமான பதிவு. அதை யாரும் வந்து பொருட்படுத்தல அதிகமா. விளக்கம் சொல்றவங்க எல்லாம் வேற மாதிரி அதை விளக்கம் சொல்லிட்டு போறாங்க. அதாவது இரவா அப்படின்ற அவருடைய சொல்ல வந்து மதிக்கல. அது வந்து எளிமையா எடுத்துட்டு போறாங்க. இல்ல இரவா 3 கல்வி இருக்கு அப்படின்னு, அதாவது இதுதான் முப்பொருள் உண்மை அப்படின்ற அந்த கருத்துக்கு இங்க வரும். ஆனா இது எளிதாக நாம வந்து சொல்லிவிடும், அதாவது இதற்கு விளக்கம் கொடுத்து விட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இது வந்து ரொம்ப ஆழமான ஆய்வு. இதுதான் உலகியல் ஆய்வை நம்ம தொடர்ந்து வாழ்க்கையில வந்து இந்த ஆய்வு வாழ்க்கையே ஒரு ஆய்வாக, வாழ்க்கையே ஒரு பாடமாக, ஒரு போதமாக அமைவதை சிவஞான போதம் என்ற அந்த கல்வியில அவங்க கத்து தராரு. அப்போ இதுதான் மெய்கண்டார் நுட்பமாக பிடித்து இதை விளக்குகின்றார். அப்ப இது எப்படி அப்படின்றத நம்ம இன்னும் ஆழம் ஆழம் செல்ல செல்ல நம்ம இதை பார்க்க இருக்கின்றோம். மீண்டும் இந்த கருத்தை நான் வலியுறுத்தி சொல்றேன். இதுவரை நீங்க பாத்தீங்கன்னா இந்த நாஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உயிரை உள்ளே நுழைக்கும் பொழுதுதான், உயிரினுடைய ஆய்வை உள்ள எடுத்துட்டு வரும் பொழுதுதான் கடவுளை மட்டும் மையப்படுத்தாமல் உயிரோடு கடவுள், கடவுள் உயிர் என்ற இரு நிலைகள் உண்டு, உயிர்களுக்கு என்ற தனித்துவம் உண்டு, உயிருக்கு தனி இடம் கொடுக்கும் பொழுதுதான் அங்க நாஸ்டிக் அப்படின்ற அந்த கருத்தே முழுமை பெறுது. அதுவரை இல்லை அப்படின்னா ஒரு குழப்பமான நம்பிக்கையில் மட்டும்தான் நம்மை செலுத்த அது வழிவகை செய்கின்றதே தவிர இந்த அதாவது நாம சொல்லக்கூடிய இந்த திசையம் மத திசையம் எல்லா நிலைகள்லயும் இங்கே ஆத்திகத்தை பார்க்கும் பொழுது அது நம்பிக்கையின் அடிப்படையிலும் அதாவது நாத்திகமும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் போகுது. அதுவும் வந்து நீங்க நம்புங்க அப்படின்னு, ஏன்னா எது நம்புங்க, கடவுள் இல்லைன்னு நம்புங்க அப்படின்ற கருத்துல இந்த நாஸ்டிக் இவங்களுடைய இதை இவர்களுடைய ஆய்வு தான் பின்பு வரவிருக்கின்றது. அடுத்தது ரியலைஸ், இவர்கள் வந்து முழுமையாக தன் உயிர்நிலையை புரிந்து கொள்ள வேண்டும், பிறகு இந்த உயிர்நிலையின் வழி கடவுளை உணர முடியும் அப்படின்ற கருத்துக்கு போறாங்க. சரி, இன்றைக்கு ஒரு சின்ன குறிப்பா நம்ம என்ன செய்ய பாக்குறோம் அப்படின்றத உபநிடத்தை சிறிது ஆய்வு செய்துவிட்டு நுட்பமாக மேல மேல நம்ம போயிடுவோம். நிறைய ஆய்வுகள் இருக்கு. அதுல போன முறை நம்ம என்ன பாக்குறோம், வேதம் உபநிடதங்கள் பிரம்மன் என்ற ஒரு ஒரு கடந்த பொருளாகவும் உள்ள உள் பொருளாகவும் இருக்கின்றது அப்படின்றத சொல்லி, இதுவே இறைவன் கடவுள் என்று நாம வந்து பேர் அழைக்கின்றோம், பல பேர்களால் அழைக்கின்றோம் அப்படின்னு வேதமே சொல்லுது. அது போல இந்த பிரம்மம் என்ற கருத்து, ஆத்மன், இவை பத்தி பேசும் பொழுது பிரம்மனுக்கும் ஆத்மனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னும் போது தட் வான் அப்படின்னு, தட் ஏகம் அப்படின்னு, இது ரெண்டும் ஒன்றுதான் அப்படின்ற அந்த கருத்துல அது முடிக்கின்றது. பிரிவு ஏன் நடக்கின்றது, ஏன் அப்படி இருக்கும் பொழுது அது ஏன் பிரிந்து வர வேண்டும் அப்படின்னா, அப்ப இறைவனுடைய ஒரு கூறு நம்மிடையே வந்தாலும் அது வந்து எப்படி குறைபட்டு நிற்க முடியும், குறை சேர முடியும் அப்படின்றது கேள்விக்கெல்லாம் இங்க அதிகமான பதில் இங்க இல்ல. அப்ப அடுத்தது ரிதம், த பேசிக் காஸ்மிக் லா இதை இயக்குகின்றது அப்படின்ற அந்த கருத்தையும் அவர்கள் உள்வாங்குகின்றார்கள். ஆகவே அது ரிக் என்ற சொல்லும் வந்து ரித் அப்படின்ற அந்த ரிதம் என்ற அந்த சொல்லின் அடிப்படையாக இயக்கத்தினுடைய மூல ஒரு நியதியின் அடிப்படையில் அவை யாவும் இயங்குகின்றது அப்படின்றது, அந்த மூல இயக்கத்திற்கு மூல காரணமாக இருப்பது பிரம்மம் அப்படின்றது. அப்போ இந்த கருத்தை வந்து ரொம்ப எளிதா பார்த்துருவோம். உபநிடதங்கள்
சாண்டோக்கிய உபநிடதமாக இருக்கட்டும், மூண்டக உபநிடதமாக இருக்கட்டும், கத உபநிடதமாக இருக்கட்டும், ஸ்வேதாஸ்வரம், சாண்டோக்கியம், எது தைத்திரிய உபநிதமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அழகாக நீங்க பாத்தீங்கன்னா இதுலயும் நீங்க பார்க்கலாம். இந்த கடவுளை வரையறை செய்கின்ற முறை வந்து அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா உபநிடதங்கள் கொஞ்சம் நல்ல நுட்பமா செய்யும். நீங்க இந்த இந்த விளக்கங்களை நீங்க பார்க்கும் பொழுது அந்த நேரடியா அதோடைய சைட்டேஷன் மேற்கோள்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பிரம்மன் இஸ் நேரடியாவே அது விளக்கும். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப அழகா அவங்க வந்து கடவுளை வந்து வரையறை செய்கின்ற முறை வந்து நுட்பமா இருக்கும். அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதனோட நுட்பத்தை வந்து அழகாக இது எல்லாம் தெளிவுபட அவங்க காட்டுவாங்க. இதை பாருங்க, பிரம்மம் இஸ் பியோர் பிளீஸ் இட் செல்ஃப் அப்படின்னு அழகா தைத்திரிய உபநிஷம் சொல்லிரும். அப்ப இறைவன் எல்லா நிலைகள்லயும் பேரின்ப நிலை கொண்டவன், தன்னிறைவு கொண்ட ஆனந்தமயமானவன் அப்படின்னு எல்லாம் தெளிவா இருக்கும். ஆனா பிறகுதான் இது எப்படி இதனுடைய சிக்கல்கள் எங்க வருது, தன்னிச்சையானவன், இதெல்லாம் தெளிவா இருக்கு. இதனுடைய அடுத்த கேள்வி காஸ் ஆஃப் த பிரம்மம், அதாவது யூனிவர்ஸ் அப்படின்னு அண்டத்தின் தோற்ற காரணம் என்ன அப்படின்னு உபநிடதங்களை ஆய்வு செய்யும் பொழுது அங்கே பிரம்மம் என்ற கருத்து உண்டு. தெய்வீக சித்து பொருளாக, அங்கே சச்சித்தானந்த பொருளாக பிரம்மம் என்ற ஒரு நிலை இருக்கின்றது அப்படின்னு. ஆனா சச்சித்தானந்தம் அப்படின்ற அந்த சொல் வந்து எங்கேயுமே 3 நிலைகளையும் இணைத்து சொல்ல ஒரு சொல்லாக அது அமையல. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் வியப்பா இருக்கும். அது பின்பு ஆதிசங்கரர் வந்து அதை சச்சித் ஆனந்தம், இது இணைவு அந்த நிலைகள்ல அந்த சச்சித் ஆனந்தம் அப்படின்ற அந்த 3 நிலைகள் இப்ப எளிய நிலையில அது சொல்ற அந்த கருத்து வந்து அங்க இன்னும் முழுமையாக ஒரே இடத்துல வெளிப்படல. அப்போ ஒரு இடத்துல சத்து சொல்லியிருப்பாங்க, இன்னொரு இடத்துல சித்து சொல்லியிருப்பாங்க, இன்னொரு இடத்துல இன்பம் ஆனந்தம் அப்படின்னு வரும். இன்னும் மேல நம்ம பார்க்க வேண்டிய சில குறிப்புகளும் இருக்கு. பிறகு அதை பற்றி ஆய்வு செய்வோம். இந்த நிலைகள்ல பாத்தீங்கன்னா தெய்வீக அண்டத்தின் மூல காரணம் மற்றும் அடிப்படை என்ன அப்படின்னா அனைத்தும் பிரம்மத்திலிருந்து தோன்றி அதிலேயே மறைந்து விடுகின்றன. எல்லாமே ஒரே இடத்துலதான் தோன்றுது அப்படின்னு. எப்படி ஒரு சிலந்தி தனது வலையை வெளிப்படுத்தி இருக்கின்றதோ அவ்வாறே உலகம், பண்ணிக்கணும் எழுத்து இருக்கு, பிரம்மத்திலிருந்து தோன்றி மறைகிறது அப்படின்ற அந்த கருத்தை நம்ம இங்க பாக்குறோம். அடுத்தது இதை பார்க்கும்போது படைப்பின் குறிக்கோள் இங்க பாக்குறோம். எதற்காக படைப்பு இருக்கின்றது அப்படின்னா பிரம்மத்தின் தெய்வீக சித்தத்தின் வெளிப்பாடாகும். உயிர்கள் தங்களது உண்மையான இயல்பை உணர்ந்து இறுதியான உண்மையை தேடுவதற்காக வாய்ப்பு கிடைக்கிறது. எப்படி, எதற்காக உயிர்கள் தன்னுடைய இடத்துல இருந்தே தன்னிலிருந்தே வெளிப்பட்டு மீண்டும் வந்து அங்கே சேரும் பொழுது இங்க எங்கே உயிர்கள் தங்களை உண்மை என்று அறிகின்றன. அப்ப இங்கதான் மீண்டும் மீண்டும் இந்த குழப்பம் வந்து சரி செய்யாமல் போகிறத நம்ம பாக்குறோம். ஆல் தி யூனிவர்ஸ் இன் த ட்ரூத் ஆஃப் பிரம்மன், ஹி இஸ் த பிகினிங் அண்ட் த எண்ட் ஆஃப் லைஃப் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப ஏன் எல்லாமே அங்கே இருக்கும் பொழுது ஏன் அது வெளிப்பட வேண்டும்? அப்ப இங்க வந்து பிரம்மம் வந்து பல சித்துக்களை கொண்டதா அப்படின்ற கேள்விகள்லாம் போன முறை கேட்டோம். இந்த கேள்விக்கெல்லாம் வந்து அங்க பதிலே இல்லை. அப்ப மனிதனுடைய பங்கு என்ன அப்படின்னும் பொழுது கேத உபநிதம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி சில the wise one who realizes the self as bodiless within the body அப்படின்னு சில changeless among the changing things attain the eternal peace அப்படியெல்லாம் சொல்லி சில விளக்கங்களை வெவ்வேறு நிலைகள்ல நிறைய அதாவது சைட்டேஷன் மேற்கோள்கள் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால நான் என்ன குறிப்பா சில விஷயங்களை மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து போவோம். அப்போ இங்க இதைதான் நம்ம பாக்குறோம். நோக்கம் வந்து அடுத்தது நித்திய குறிக்கோள் என்ன, இத்தர்னல் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிருகதாரண்யத்தை பார்க்கும் பொழுது when all desires that நம்மளுடைய ஆசைகள் அங்கே நீக்கப்படும் போது இறந்தவன் நித்தியமான ஒரு நிலைக்கு போகின்றான். அப்ப இங்க கேள்வி என்னன்னா உயிர்களுக்கு எப்படி ஆசைகள் வந்தது அப்படின்ற கேள்விதான். இறைவனிடம், அதாவது பிரம்மத்திலிருந்து வந்ததற்கு எப்படி ஆசைகள் வந்தது அப்படின்னு. அப்ப அந்த கேள்வி கேட்கும் பொழுதுதான் இதற்கு வந்து நான் இப்ப உபநிடத்தை முடிச்சிடுறேன், சுருக்கமா முடிச்சுட்டு நான் பின்பு இதை வந்து யார் வந்து நல்லா ஆய்வு செய்யறாங்க அப்படின்றத பின்பு சொல்றேன். ஏன்னா இதை பாருங்க, இந்து மதம் வேதாந்தம் அப்படின்ற அந்த கருத்துல இது மீண்டும் இந்த கருத்தை நம்ம வந்து எதற்காக பிரம்மத்தை உணர்ந்து, அதாவது எதற்காக படைக்கப்படுகின்றது அப்படின்னும் பொழுது இங்க பிரம்மத்திலிருந்து பிரபஞ்சம் தோன்றியது, அது அக்னியிலிருந்து ஒளி விழும் மின்னல்களை போல் பிறந்தது அப்படின்றத சொல்றாங்க. பிரம்மத்திலிருந்து, அக்னியிலிருந்து நெருப்பு, சிறு கதிர்கள், இது வந்து வேதம் நேரடியாகவே அக்னி மேலே அப்படின்ற அந்த போன முதல் சூத்திரம் வந்து அழகா வந்து ரிக்வேதம் சொல்லும். இது வந்து
அக்னியின் தோற்றம், இது வந்து யூனிவர்சல் இதை வந்து பிக் பேங், இன்றைக்கு இருக்கக்கூடிய பிக் பேங் இந்த கருத்துக்களோட ஒத்து போனாலும், ஆனா அது பிரம்மத்திலிருந்து அனைத்தும் தோன்றுகிறது அப்படின்னா அது ஒரு முட்டை. அதாவது ஒரு மூண்டக உபநிடதம் வந்து என்ன சொல்லுதுன்னா, அந்த கருத்து ஏன் தோன்ற வேண்டும் அப்படின்னா, அந்த பிரம்மம் சச்சிதானந்த பொருளாக இருக்கின்ற அந்த பொருளிடம் இருந்து ஏன் வெளிப்பட வேண்டும் அப்படின்ற அந்த கேள்விக்கு அங்க பதில் இல்லை. அப்ப அதுக்குதான் வந்து 2 பதில் வந்தது. ஒன்று, ரிக்வேதம் சொல்லிட்டது, அது தெரியாமலும் இருக்கலாம், அது உங்களுக்கு புரியாமலும் இருக்கலாம் அப்படின்ற அந்த அந்த கருத்துக்களை அப்படி சொல்லி முடிச்சிருவாங்க. அடுத்தது, முதலில் பிரம்மமே இருந்தது, அது பலவாக மாற விரும்பியது அப்படின்ற சாண்டோக்கிய உபநிஷம் சொல்லுது பாருங்க. இங்கதான் பாக்குறீங்க, the desire to become many. ஏன்? அப்ப பாருங்க, ஆசைகள் விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு பிரம்மத்திற்கு எங்கிருந்து ஆசை வந்தது? இப்ப சாண்டோக்கிய உபநிடதங்கள், இங்க நீங்க பாத்தீங்கன்னா உபநிடதங்கள்லயே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இதுல வந்து அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறைமுறை அமைப்புகள் வந்து மிக, அதனாலதான் பிரம்மசூத்திரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். பிரம்மசூத்திரம் வந்து எல்லா நிலைகளையும் ஒன்றாக இணைத்து அதை வந்து விளக்கக்கூடிய ஆற்றலை பிரம்மசூத்திரம் வச்சிருக்கு. அப்போ மோட்சம் என்பது பிரம்மத்துடன் ஒன்றி போய் பரமானந்தத்தை அடைவதாகும். அப்ப இங்க கேள்வி வருதுங்க, ஆசையோட வெளியானது மீண்டும் ஏன் ஒன்ற வேண்டும் அப்படின்னு அடிப்படை கேள்விகளுக்கே அங்க வந்து இடம் இல்லாமல் போகுது. பிரம்மத்தை உணர்ந்தவன் பிரம்மமாகிறான், அப்ப ஏன் உணர வேண்டும் அப்படின்ற அந்த கேள்விக்கு அங்க பதில் கிடையாது. நாம் பிரம்மத்தை என்பதை உணர்பவர்களுக்கு அமரத்துவம் உண்டு அப்படின்னு. இதெல்லாம் வந்து சாண்டோக்கிய உபநிடதம், மூண்டக உபநிடதத்துல இருந்து எல்லாம் பெரும் பெரும் உபநிடதங்கள், சாதாரணமான உபநிடதங்கள் கிடையாது. அப்ப நீங்க பாக்குறோம் பாருங்க, he who knows the Brahman becomes the Brahman itself. அதுதான் சொல்றோம் பாருங்க, அகம் பிரம்மஸ்மி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீ ஆகின்றாய் அப்படின்றத கருத்து எதுக்காக நான் ஆகிய வேண்டும் அப்படின்னா, இவரு ஆதிசங்கரரை கேட்கும் பொழுது அவர் உடனே சொல்லிடுவார், இல்லை இது ஒரு மாயம், ஒரு மயக்கம் அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு குழப்பம் வந்துருது. என்ன எல்லாம் மாயம் மயக்கம் அப்படின்னு, எங்கிருந்து வந்தது மயக்கம், எங்கிருந்து வந்தது மாயம்? அப்ப எல்லாம் அறிவு பொருள் வேற சொல்லிட்டோம். இறையிலிருந்து வந்த ஒரு பொருள், அறிவே வடிவாகிய ஒரு பொருளிடம் இருந்து வெளிப்பட்ட நாம் எப்படி அறிவில் சுணக்கம் காண்கின்றோம், அறிவில் வந்து விளக்கம் காணாமல் அறிவு. அப்ப அதை உடனே அடுத்த வார்த்தை சொல்லி, அவித்தை, நீ அறியாமையில் இருக்கின்ற, எப்படி அறியாமை வந்தது அப்படின்னு திருப்பி கேட்கும் போது அந்த சுத்தி சுத்தி அந்த கேள்விக்கு அதைத்தான் வந்து மேற்கண்டார் அழகா முடிச்சிருவாரு. மலத்தால் உலதாம், இந்த பாரு புரியலையா அப்படின்னா, இங்க பிரச்சனை வந்து உயிர்கள்ட்ட இருக்கு, கடவுள்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி பிரிச்சிருவாங்க. மலத்தால் உலதாம், அங்க பாருங்க, இட்ஸ் ஆல்ரெடி அது வந்து இம்பியூரிட்டி இங்க இருக்கு, உயிர்கள்ட்ட இருக்கு, கடவுள்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி பிரிச்சிருவாங்க. அப்போ அந்த கருத்து தான் வந்து அழகா வந்து தமிழ் மரபை பிரிச்சு எடுத்துரும். அப்போ பிரம்மத்தை தேடாதவர்கள் அறியாமையில் வாழ்ந்து பிறவி சுழற்சியில் தொடர்வார்கள். அப்ப அறியாமை திருப்பம் வருது பாருங்க. என்னன்னா நோக்கி அடைவதை தான் பேசுதே தவிர இங்க வந்து எதனால் அப்படின்ற அறியாமையால் மக்கள் பிறவி சுழற்சி. அப்ப இதெல்லாம் விளக்கும் பொழுது எப்படி வந்து பிறவிகள் எடுக்க வேண்டும், ஏன் நம்ம பிறப்பு எடுக்க வேண்டும், பிரம்மத்திலிருந்து வந்தோம் அப்புறம் ஏன் பிறப்பு உள்ளுக்கு நுழையிறோம், அங்கே போகின்றோம் அப்படின்ற கருத்து வரும்போது அது உடனே நடந்துடலாமே அப்படின்ற இந்த பல கேள்விகள், இங்க பாத்தீங்கன்னா எளிய எளிய கேள்விகளுக்கு நிறைய தடுமாற்றங்கள் அங்க தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம பார்க்கிறோம். அறியாமையில் வழிபடுவோர் இருளில் நிலை கொள்கிறார்கள் அப்படின்ற அந்த கருத்து, ஆத்மாவை மறுப்போர் மேலும் இந்நிலைக்கு செல்கிறார்கள் அப்படின்னு மற்ற கருத்துக்கள்லாம் பின்னே அந்த பாருங்க, மேல இருக்கக்கூடிய கருத்தை தவிர கீழே வரும்போது எல்லாம் வந்து தெளிவா வந்துடும். இறங்கி வரும் பொழுது அந்த பிறவி கருத்து இதெல்லாம் அழகா விளக்கப்படும். ஆனா அதாவது உச்சகட்டமாக இருக்கக்கூடிய அண்ட காரணங்கள் என்ன அப்படின்ற அந்த கேள்வி மூலத்திலேயே அடிபட்டு போயிடும். அப்ப அதான் நான் மீண்டும் சொல்றேன், ஒருவர் வந்து அந்த மூல கருத்திலேயே வேறுபடும் பொழுது அது வந்து நம்மை பல இன்னல்களுக்கும் அதாவது சிக்கல்களுக்கும் புரிதலை வந்து எங்கேயுமே செலுத்தப்பட முடியாமல் ஆய்வை வந்து அங்கே நிறுத்திடுது. அது அடுத்தது வந்து வேதாந்தம் அப்படின்ற ஒரு கருத்து. இந்து மதத்துல வேதாந்தம் அப்படின்றது குறிப்பா நம்ம முன்பே பேசிட்டோம். வேதாந்தம் என்பது வேதாந்த சூத்திரத்தினுடைய விளக்கமாக. இது எதை எடுத்து பயன்படுத்துறேன், இது பிருஹதாரண்ய உபநிடதம் அப்படின்னு. அது பாத்தீங்கன்னா ரிதம் அப்படின்ற இந்த சொல்லுக்காக தான் ரிக்வேதத்திலிருந்தே நான் மீண்டும் இதை பயன்படுத்துறேன். ரிதம் அப்படின்ற தீவிரமான தபத்தில் இருந்து ரிதம் மற்றும் சத்தியம் பிறந்தன அப்படின்னு. அது வந்து ஒரு இயக்க அமைப்பை வந்து விளக்குற அந்த ஒரு முயற்சி அங்க நடக்குது. அப்ப இதயத்தில் உள்ள ஆசைகள் அனைத்தும் திறந்தவுடன் இறப்பு உடையவன் அமரன் ஆகின்றான் அப்படின்ற இந்த கருத்துக்கள் எல்லாம் வந்து அந்த கேத உபநிடதம் இதெல்லாம் கலந்து கலந்து நான் போட்டிருக்கேன். ஆனா இங்க
இந்த கருத்தை நான் வந்து உங்களுக்கு வலியுறுத்த விரும்புறேன். அதாவது சம்சாரத்தின் தொடர்ச்சியான துன்பமும் அடிமைத்துவமும் அப்படின்ற கருத்து நம்ம வந்து மீண்டும் மீண்டும் தாழ்ந்து போறதுக்கு பிறவிகள் உண்டு. அதனாலதான் நமக்கு மறுபிறப்பு உண்டு அப்படின்னு. ஆனா ஸ்ரீமத் பாகவதம், பாகவத புராணத்துல வந்து காண்டம் இதை வந்து குறிப்பா ஏன் இதை எடுத்தேன் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பலவினை பயன்கள் மற்றும் பல்வேறு நரக லோகங்களில் ஏற்படும் வேதனைகளை விவரிக்கிறது. ஏன் இந்த பகுதியை நான் இதுல இணைச்சிருக்கேன் அப்படின்னா, அதாவது சொர்க்கம் நகரம், அதாவது நரகம் என்ற அந்த கருத்து, அதாவது இந்திய மரபுல அது வந்து எப்படி மற்ற சமயத்தவர்களோடு ஒத்து போவது போல அல்ல. அதாவது ஒரு கீழ்நிலை படைப்பாக நீ இறக்கப்படுகின்றாய் அப்படின்ற கருத்துக்கு தான் அது போகுதே தவிர, உன்னை வந்து போட்டு ஒரு நீ இன்னைக்கு தப்பு செஞ்ச ஒரு பிறவியில கொண்டு போய் உன்னை போட்டு நல்லா அப்படியே பண்றாங்க அப்படின்ற அந்த கருத்தெல்லாம் கொஞ்சம் சில அதாவது சில நூல்கள் அதை வந்து விளக்கி அந்த மாதிரி அணுகுமுறையை பயன்படுத்தினாலும், ஆனா பொதுவாக இந்திய மரபு அதை அப்படி ஏற்பது அல்ல. இதை வந்து நான் தெளிவா சொல்றேன். ஏன்னா சில நூல்கள் அது இருக்கு, அப்படியும் எழுதியிருக்காங்க. ஆனா இது வந்து மற்ற, அதாவது செமித்திய இந்த மாதிரி தாக்கங்களின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கலாம். ஆனா ஒட்டு மொத்தமாக நீங்க வந்து இந்திய உபகண்டத்தினுடைய ஆய்வுல நீங்க பார்க்கும்போது நரகம் சொர்க்கம்ன்றது வெவ்வேறு உலகங்களாகத்தான் காணப்படுகின்றது. அதாவது ஒரு பிறப்புல ஒரு மனிதன் வந்து வெவ்வேறு, அதாவது ஒரு உயிர், மனிதர் அல்ல, ஒரு உயிர் பல்வேறு பக்குவத்திற்கேற்ப, இந்த பிறவி பக்குவத்திற்கேற்ப அதாவது உலகங்கள் உள்ளன. அப்ப மல்டி யூனிவர்ஸ் அப்படின்ற அந்த கருத்து வந்து அதாவது இந்திய உபகண்டத்திற்கு ஒரு புதிதான கருத்தே கிடையாது. ரொம்ப பழைய கருத்து. அப்படின்னா இப்பதான் வந்து சயின்ஸ் பேசுது பாருங்க. இது வந்து ஒரு யூனிவர்ஸ் இல்ல, பல யூனிவர்சஸ் இருக்கு அப்படின்ற அந்த கருத்துக்கு அதாவது இந்திய மண் வந்து அழகாக அதுக்கு சான்று பகிர்து. அதோட சேர்த்து இன்றைக்கு பகவத்கீதை அப்படின்ற இந்த கருத்தையும் வைணவம் அடிப்படையில இதை அணுகிறேன். பகவத்கீதை வந்து குறிப்பாக உபநிடதங்கள் நான் முன்பே சொன்னேன். இதுக்கு ரொம்ப முக்கியம். பகவத்கீதை ஏன் கொண்டு வரேன்னா வைணவ அடிப்படையில பாக்குறதுக்கு. வைணவம் என்ன சொல்கின்றது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீகிருஷ்ணரை முதன்மைப்படுத்தி அவரே வந்து சுப்ரீம் பர்சனாலிட்டி அப்படின்னு, பரமபுருஷர் பகவான், நித்தியமானவர், தன்னிறைவானவர், அனைத்திற்கும் ஆதியாய் விளங்குபவர் அப்படின்ற கருத்து, மன்னிக்கணும் இங்க இருப்போடணும். அவர் அனைத்து அறிவாளர், அனைத்து சக்தியும் உடையவர், அனைத்திற்கும் காரணமானவர் அப்படின்னு. இது பகவத்கீதையில இதெல்லாம் பாக்குறோம். இவர் தான் இறைவன் வந்து இப்படி செய்கின்றார் அப்படின்னு. இங்க இந்த கருத்தை பார்த்த பிறகு நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னும் பொழுது, அண்டத்திற்கு தோற்ற காரணம் என்னன்னா உலகின் படைப்பு, பாதுகாப்பு மற்றும் அழிவுக்கு பகவான் கிருஷ்ணர் இறுதி காரணம் என்று விளக்குகிறார் அப்படின்னு. அண்டத்தின் காரணம், தோற்ற காரணம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இங்க வந்து இந்த விளக்கம் வந்து இங்க வருது. ஐ எம் த சோர்ஸ் ஆஃப் ஆல் ஸ்பிரிச்சுவல் அண்ட் மெட்டீரியல் வேர்ல்ட்ஸ், எவ்ரிதிங் எமினேட்ஸ் ஃப்ரம் மீ. என்னிலிருந்து இவை யாவும் வெளிப்படுகின்றன அப்படின்ற காரணத்தை தான் கொடுக்கின்றார். அப்ப அத முதல் காரணமா நம்ம பாக்குறோம் பாருங்க. அப்ப தெளிவா என்னிலிருந்து இவை யாவும், அதாவது இறைவனிடமிருந்து தான் எல்லாம் வெளிப்படுகின்றது அப்படின்ற அந்த கருத்தை நம்ம பாக்குறோம். அப்போ அடுத்தது என்ன நோக்கத்திற்காக படைக்கப்படுகின்றன? உயிரினங்கள் தங்கள் கர்மா மற்றும் பக்தியூடாக மோட்சம் அடைவதற்காக உலகம் படைக்கப்பட்டுள்ளது அப்படின்ற கருத்து இங்க மையப்படுத்திருக்கு. ஏன்னா நான் அதை ரொம்ப அதிகமா வலியுறுத்தல. இன்றைக்கு நம்ம சீக்கிரமா கொஞ்சம் போகிறதுனால நித்திய கொள்கை இதெல்லாம் நீங்க பார்த்துடலாம். ஒரே கருத்தா தான் அது வருது. பிரம்மமே அனைத்து படைப்புகளின் இறுதி காரணம், அது தெளிவாக இங்க பாக்குறோம். பகவத்கீதையும் அதே தான் அதாவது வலுத்தி பிரம்மம் என்ற சொல்லுக்கு நீங்க கிருஷ்ணர் ஸ்ரீ பரம்பொருளாக இருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி அனைத்து படைப்புகளின் இறுதி காரணம்னு சொல்லிடலாம். அதாவது இறைவன் அப்படின்றது நாராயண பரம்பொருளாக இங்க பாக்குறாங்க. நானே அனைத்து படைப்புகளின் மூல காரணம், அனைத்தும் என்னிடம் இருந்து தோன்றுகின்றன. இது தெளிவாக இங்க வைக்கப்பட்டுருச்சு. அடுத்தது தன்னை உணர்ந்தவன் மூலம் மோட்சம் அடைந்து பிரம்மனின் இயல்பை அறிதல். இதெல்லாம் மிக உயர்ந்த சாதனை மற்றும் பரம பிரம்மனுடன் ஒருமை அடைதலே அப்படின்ற கருத்தும் இங்க சொல்றாங்க. அப்ப இறைவனிடையே மீண்டும் நீங்க செல்கின்றீர்கள். அப்ப அடுத்தது உண்மையான தன்னை அறியாமை காரணமாக மீண்டும் இந்த கருத்து இங்க வந்து கொண்டே இருக்கு. ஆனா இதுக்கு வந்து விளக்கமே இல்லை. கண்டினியூட் சஃபரிங் அண்ட் ரிபர்த் டியூ டு த இக்னரன்ஸ் ஆஃப் த ட்ரூ செல்ஃப். இந்த கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அதாவது நமது இந்திய உபகண்டத்துல இந்த கேள்வியை நுட்பமாக ஆய்வு செய்தவர்கள்
தமிழ் மரபுல தான் பாக்குறோம். இந்த இக்னரன்ஸ் அப்படின்னு எப்படி வருது? அந்த கேள்வியை தான் அவங்க மூலத்துல கேட்கிறாங்க. எப்படி அந்த உயிர்கள் அறியாமையில் தவிக்கின்றன? அப்போ உயிர்களுக்கு நீங்க வந்து உயிர் ஆய்வு செய்யணும் பாருங்க. இங்க உயிருக்குள்ள அந்த ஆய்வு போகணும். அதை செய்யாம அவங்க எல்லாம் வந்து இறைவனை படைக்கின்றார், அதனால் இறைவனிடம் நீ மீண்டும் செல்ல வேண்டும் அப்படின்ற கருத்திலேயே அவங்க முடிச்சிடுறாங்க. அப்ப இந்த இந்த அடிப்படையில சிந்திக்கும் பொழுது உயிர்கள் ஏன் அங்கே அறியாமையில் இருக்கின்றனன்ற அந்த கேள்வியை அவங்க யாருமே அணுகல, அப்படியே விட்டுட்டாங்க. அப்ப பாத்துங்க மயக்கத்திலும் இது எல்லாம் மீண்டும் மீண்டும் அதே கருத்துக்கு தான் வராங்க பாருங்க. அறிவிலியாகவும் இருப்பவர்கள் தாழ்ந்த பிறவிகளில் விழுந்து துன்புறுவர் அப்படின்ற அந்த கருத்தும் வருது பாருங்க. டிவாய்ட் ஆஃப் நாலேஜ் ஃபால் இன்டு லோவர் பேர்ட் சஃபரிங் அப்படி. அப்ப இந்த கேள்வியை வந்து அவங்க மீண்டும் மீண்டும் அணுகாமல் இருப்பதை நம்ம பாக்குறோம். டெலியூடட், ஏன் அவர்கள் வந்து உயிர்கள் டெலியூடட் அப்படின்னு, டிவாய்ட் ஆஃப் நாலேஜ், எப்படி அந்த கேள்விதான் வரமாட்டேங்குது. ஏன்னா பிரம்மனிடம் வருகின்றது, எல்லாமே இறைவனை படைக்கின்றார். அப்ப எப்படி அது டெலியூடட் ஆகுது அப்படின்ற அந்த கேள்விக்கு பதில் கிடையாது. இப்படி பாக்குறோம் பாருங்க. இந்த கேள்விகள் எல்லாம் பதில் சொல்லிட்டு நான் மீண்டும் அதே கருத்துக்கு வந்துடுறேன். போன முறை இந்த ஆய்வு செஞ்சுட்டு இப்ப நம்ம புத்தம் அப்படின்ற கேள்விக்கு போறோம். புத்த மதம் அப்படின்றத தான் இப்ப கொஞ்சம் கருத்து வேறுபாடு. இது வரைக்கும் வந்து பார்த்ததுல உபநிடதங்களை பார்த்துட்டோம். உபநிடதங்கள் எல்லாம் வந்து ஏறக்குறைய பிரம்மசூத்திரம், இன்னைக்கு இருக்கக்கூடிய வேதாந்தத்தோட ஒற்று நின்றாலும் ஒத்து எல்லாம் முழுக்க முழுக்க அந்த அடிப்படையில தான் சிந்திக்கப்படுது. ஆனா இப்ப புத்த மதம் எப்படி அணுகுது அப்படின்ற ஒரு கருத்தை பார்க்கறதுக்கு முன்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பா ஏன்னா சில நுணுக்கங்களை சொல்லிடணும். புத்த மதம் வந்து மிக விரிவாக வேதத்தை எதிர்த்த மதங்களில் புத்தம், சமணம், அடுத்தது ஆசீவகம், இப்படி சில குறிப்பிட்ட மதங்கள் அதாவது வேதத்தை வந்து மிக மிக நுட்பமாக எதிர்த்தன. என்னென்ன அடிப்படைகள்ல எதிர்த்தன அப்படின்ற நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒன்று எல்லாம் இறைவனிடம் இருந்து வருகின்றன அப்படின்னா உயிர்கள் அப்படின்ற கருத்தை ஒன்று, அந்த கருத்துக்கு இவங்க யாரும் உடன்படுறது கிடையாது. அடுத்தது வந்து அந்த உயிர்கள் வெவ்வேறு நிலைகள்ல படைக்கப்படுகின்றன அப்படின்ற அந்த கருத்து. இப்ப என்னன்னா அவர்கள் வந்து அதாவது புருஷ சூக்தம் பார்க்கும்போது புருஷரிடம் இருந்து, விராட் புருஷரிடம் இருந்து உயிர்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்து வெளிப்படுகின்றன. அப்ப வர்ணம் அப்படின்ற அந்த கருத்தை ரொம்ப தீவிரமாக எதிர்த்தவர்கள், அப்ப வர்ணாசிரம கொள்கையை வந்து மிக மிக தீவிரமாக எதிர்த்த ஒரு அடிப்படையில புத்தம், ஆசீவகம், சமணம் இப்படி வருது. அப்ப அதனாலதான் இவை எல்லாம் வந்து பெரிய நிலைகள்ல இந்திய உபகண்டங்கள்ல கால் கொண்டு உள்ளே நுழைவதற்கு இது வந்து வழிவகுத்தது. அப்போ மக்கள் மத்தியில ஏன் வந்து நல்ல ஒரு இடம் குடித்து ஒரு காலகட்டத்துல இவர்களுடைய ஆட்சிகள் பாத்தீங்கன்னா பெரிய நிலையில வந்து இந்திய உபகண்டத்தை ஆட்சி செஞ்சிருக்காங்க. அப்ப எப்படி இதெல்லாம் செய்ய முடியுது? அசோக சக்கரவர்த்தி ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அது போல இன்னும் நிறைய சூழல்களை நம்ம பாக்குறோம். சமணம் வந்தது நிறைய பாத்தீங்கன்னா தென்னாடு வந்து ஒரு பெரிய புரட்சியே அங்க நடந்தது. தென்னாட்டுல புத்தமும் வந்தது, அதாவது சமணமும் வந்தது. அப்போ ஒரு பெரிய புரட்சி, பக்தி புரட்சி வருவதற்கு இவர்கள் தான் காரணமா இருந்தாங்க. அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழ் ஆங்கிலத்துல புத்தரினுடைய காலத்தை முதல்ல தெரிந்து கொள்ளுங்க. ஏன்னா புத்தரை வைத்து பல ஆய்வுகள் வந்து புத்தருக்கு முன்பு புத்தருக்கு பின்பு அப்படின்ற ஆய்வு தான் வருது. அப்ப அந்த குறிப்பு வந்து ரொம்ப முக்கியமாகுது. இந்த காலகட்டத்தை எது தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. அடுத்தது பௌத்த, அதாவது மன்னிக்கணும், பௌத்த மறையின் முக்கிய நூல்கள் அப்படின்னு, அதாவது புத்த மதம், புத்த மதத்தினுடைய முக்கியமான சில நூல்களை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்றத பின்னால நான் சொல்றேன். ஏன்னா இவர்களுடைய புத்தகத்துல தான், நூல்கள்ல தான் சில ஆய்வுகள் வந்து மற்ற சமயத்தை விளக்குவதற்கு உதவி செய்யுது. அதாவது திரிபீடகம் நீங்க உங்களுக்கு தெரியும், பாலி மொழியில் எழுதப்பட்டது, பாலியல். வினய பீடகம் அப்படின்னு வினய பீடகம், அப்புறம் சுத்த பீடகம், இதுதான் வந்து இது மூன்றும் வந்து முக்கியமான இது. அடுத்தது வந்து அபிதன்ம பீடகம் இது இருக்கு. மஜ்ம நிகாயம் அப்படின்ற இதுவும் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம பார்ப்போம் பின்பு. இந்த இந்த மஜ்ம நிகாயம் வந்து ஆசீவகத்தை விளக்குவதற்கு ரொம்ப பெரிதாக துணை செய்யுது. அப்புறம் தீக நிகாயம், சம்யுத்த நிகாயம், இதுவும் பெரும் துணை. அப்புறம் மற்ற இது இருக்கு. இதெல்லாம் வந்து நூல்கள். இதெல்லாம் நமக்கு இப்ப இன்றைக்கு ஒரு பெரிய இதா நமக்கு படாது. ஆனா புத்த மதம் வந்து
கடவுள் இல்லை என்ற கருத்துல வருது. இதைத்தான் நம்ம இப்ப பாக்குறோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கடவுள் உண்டு என்ற அந்த கருத்தை தான் இது வரைக்கும் ஆய்வுக்கு கொண்டு வந்தோம். புத்த மதம் வந்து என்ன சொல்லுதுன்னா கடவுள் இல்லை அப்படின்ற கருத்துல அது வருது. அப்ப என்ன அப்படின்னா சுப்ரீம் பீஸ் அது வரும்போது இதுலயே முதல்ல கடவுளை பற்றி பேசும்போது இறைவனின் உயர்ந்த பண்புகள் மற்றும் மேற்கோள்கள் இருக்கா அப்படின்னா இறைவன் விட்டுருவோம். இறைவன்ற கருத்து அங்க இருக்காது. ஆனா ஏதோ ஒரு நிலை உண்டு அப்படின்ற அந்த கருத்து வருது. அப்ப யாரை இவங்க வந்து இவங்க ஒப்பற்றவன், அனைத்தறிவாளர் அப்படிலாம் சொல்றாங்கன்னா புத்தரை சொல்றாங்க. இந்த புத்த நிலை அடைந்தவர்களுக்கு இந்த இயல்புகள் உண்டு அப்படின்ற கருத்துக்கு அவங்க வராங்க. அவங்க இறைவனை குறிக்கல, இறைவனை அங்க குறித்து பேசல. ஆனா இந்த புத்த நிலை அடைந்தவர், அதாவது புத்தர், அந்த புத்த நிலை அடைந்தவர்களுக்கு இந்த தன்மைகள் இங்கதான் வரும் பாருங்க. எந்த கருத்தோட ஒத்து போகுது? நான் முன்பே சொன்னேன், இறை குணங்களை தன்குணமாக்கிய ஒரு முறை. இவங்க வந்து இறைவனுடைய குணத்தை தன்குணமாக ஏற்று நிற்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக மாறுவதனால இவர்களுக்கு இந்த தன்மைகள் வருது அப்படின்ற கருத்தும் வருது. அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா the Buddha knows the see all that can be known அப்படின்னு புத்தம் அப்படின்னா புத்தா அப்படின்றது. அப்போ புத்தர் அப்படி கடவுளா அப்படின்னா இல்ல, அவர் வந்து அந்த புத்த நிலை அடைந்தவர் அப்படின்னு. அப்ப இதுதான் அந்த நிர்வாண நிலையை அடைந்தவர். நிர்வாணம் என்பது சஞ்சார வேதனையின் முடிவாகவும் பரிபூரண அமைதியாகவும் உயர்ந்த ஆனந்தமாகவும் விளக்கப்படுகிறது. அப்ப புத்தர் சம்ம சம்புத்தர் அப்படின்னு முழுமையாக விழித்தவன் அப்படின்னு அனைத்தறிவாளராகவும் அறிவில் தன்னிறைவாகவும் உள்ளதாக கூறப்படுகிறார் அப்படின்ற அந்த கருத்து தான் இதுல வருது. அப்ப அவர் வந்து அதாவது சஃபரிங் சுப்ரீம் பீஸ் அண்ட் ஹையஸ்ட் பிலீஸ் வந்து அட்டைன் பண்ணவர். அது சஃபரிங்ல இருந்து வெளியே வந்தது, செசஷன் ஆஃப் சஃபரிங் அப்படின்னு கருத்துல இருந்து பிறகு இதுல இருந்து விடுபட்டு மற்ற நிலைகளை அடைந்தவர் அப்படின்ற அந்த கருத்தை நம்ம இங்க பாக்குறோம். இவையெல்லாம் ரொம்ப பாத்தீங்கன்னா ரொம்ப டெக்ஸா இருக்கு. நம்ம இப்ப விலகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என்னது இது இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த கருத்துக்களை நம்ம வந்து உள்ள வாங்கணும். ஏன்னா இது ஒரு பாடமாக நீங்க புரிந்து கொள்ளுங்க. முதல்ல எனக்கு தெரியும் இந்த பாடங்கள் வந்து பொதுவாகவே நம்ம இந்த மாதிரி நேரத்துல கேட்கும் பொழுது நமக்கு தூக்கமே வந்துடும். என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்னு. ஆனா அப்படி இல்லை. ஆழமாக நீங்க புரிந்து கொள்ளதான் எவ்வளவு வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு இங்கதான் பாக்குறோம். முதல் கருத்து, புத்த மதம் அண்டம் இறைவனால் உருவாக்கப்பட்டதாக கூறாது. அண்ட காரணங்கள் மற்றும் நிலைமைகளின் சார்பிலான தோற்றம் என்ற பட்டிச்ச சமுப்பாதா என்ற கோட்பாட்டினால் உருவாகிறது அப்படின்ற ஒரு கருத்தை அது கொண்டு வருது. அதாவது யூனிவர்ஸ் arises due to dependent origination அப்படின்ற ஒரு சைக்கிள் காசஸ். எதை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னா அப்புறம் பார்ப்போம். சிங்கிள் டிவைன் என்டிட்டியை பற்றி அது பேசல. when this exists that come to be with that arisings of this that arises. இது என்ன? இது இருக்கும்போது அது தோன்றுகிறது, இது உருவாகும் போது அது உருவாகுகிறது அப்படின்னு ஒன்றிலிருந்து ஒன்று உருவாகின்றது அப்படின்ற ஒரு இதுக்கு பேரு வந்து கணபங்கவாதம் அப்படின்னு நம்ம பின்பு சொல்றேன். அதை விளக்குறோம் பாருங்க கொஞ்சம் ஆழமா. இது இப்ப பாப்பீங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன இதுல நீங்க பாப்பீங்க. அதாவது மஜ்ம நிகாயன அரிய பாதை தூக்கத்தின் முடிவிற்கு இதாகிறது அப்படின்னு இங்க பாக்குறோம் மனிதனுடைய இது. அடுத்தது படைப்பின் குறிக்கோளையும் இங்கேயே பார்த்துறோம். தம்மபதம் அனைத்தும் உருவாக்கப்பட்டவை நிலையற்றவை அப்படின்னு. உருவாக்கப்பட்டவை ஆல் கண்டிஷன் திங்ஸ் ஆர் இம்பெர்மனன்ட். இந்த கருத்தை தான் பிடிச்சுக்கிறோங்க. என்னன்னா அண்டம் இடையறாது தோன்றி மறையக்கூடியது, இதில் ஒரு இறுதி நோக்கம் இல்லை. அப்படின்னா ஒரு டெஸ்டின் அப்படின்னா இலக்கு இல்லாம அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்ஸோட நிறைய சயின்டிஸ்ட் இந்த கருத்தை வந்து ஏற்றுக்கொள்வாங்க. இது எதுக்கு போகுது, எங்க போகுது, ஏன் இருக்கோம், இதுக்கெல்லாம் காரணம் நமக்கு தேவையில்லை அப்படின்ற அந்த கருத்து. அதாவது ஆனால் உயிர்கள் துக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஞானத்தை தேட வேண்டும் என்ற கருத்தை மட்டும் அவங்க வலியுறுத்தி, ஆனால் இது வந்து இப்படியே போயிட்டு இருக்கோம். அது ஏன் அப்படி போகுது, எதுக்காக போகுது அப்படின்ற கேள்வியை கேட்கும் போது இஸ் இன் ஃபிளாக்ஸ் அப்படின்ற, அதாவது இம்பெர்மனன்ட், இந்த ஃபிளாக் ஸ்டேட் அப்படின்ற கருத்தை அவங்க கொண்டு வருவாங்க. இவை யாவும் நிலையற்றவை, நிலையில்லாமல் இருக்கிறதுனால அது போய்கொண்டே இருக்கு அப்படின்ற அந்த கருத்துக்கு அவங்க போயிடுவாங்க. இததான் பிடிச்சுக்கிட்டாங்க. இந்த கருத்து நம்மிடையே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. உலகத்தையும் வந்து ஒரு கருத்துல நம்மை இதுதான் வந்து கேபிட்டலிஸ்ட் பிடிச்சுக்கிட்டாங்க. கேபிட்டலிஸ்ட் என்ன பிடிச்சுக்கிட்டாங்கன்னா, உலகில் எது மாறாதது அப்படின்ற அந்த கேள்வியை கேட்கும் பொழுது
எல்லாரும் என்ன சொல்றாங்க, மாற்றம் ஒன்றே மாறாதது. இந்த கருத்தை எல்லாரும் பிடிச்சுக்கிட்டாங்க. அப்போ ஒன்லி சேஞ்ச் இஸ் அன்சேஞ்ச் அப்படின்ற அந்த கருத்தை வந்து பிடிச்சி இந்த கொள்கையில வந்து நிறைய பேர் தன்னுடைய பாதையை வந்து திருப்பி மாற்றத்தையே விரும்பி போகின்ற ஒரு கருத்து வாழ்க்கையை வந்து தேர்ந்தெடுத்து போறாங்க. இந்த குறிக்கோள் வந்து சரியா தப்பா அப்படின்னும் பொழுது அப்ப எதுதான் நிரந்தரம், நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை என்பது இல்லை அப்படின்ற ஒரு கருத்துக்கு நம்ம போறோம். இப்ப இந்த மாதிரி இன்றைக்கு சினிமால கூட இந்த கருத்து இன்றைக்கு இது பிடிச்சுக்கிட்டாங்க. அப்ப நம்ம வந்து மாற்றத்தை விரும்ப வேண்டும். மாற்றம் என்பது நீங்க மறுக்க முடியாத ஒரு உண்மை அப்படின்ற கருத்து. இதுக்கு தான் நான் வந்து நிறைய விளக்கம் உங்களுக்கு செஞ்சேன். இதனுடைய விளைவு ரொம்ப பெரிது. அப்ப எதையும் வந்து நம்ம வந்து நிரந்தர பொருளாக காண்பது இல்லை. அப்ப இறைவனையே நம்ம வந்து ஒரு நிரந்தர பொருளாக பார்க்க வேண்டிய கட்டாயம் தேவை நமக்கு இல்ல அங்க. ஏன்னா மாறிக்கொண்டிருக்கக்கூடிய உலகம் அப்ப இறைவனே நிரந்தரம் அற்ற அந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது நிரந்தரம்ன்ற வார்த்தை வேற. இங்க வந்து மாற்றம் அப்படின்றது இது மாறிக்கொண்டே இருக்கின்றது அப்படின்னு அந்த இம்பெர்மனன்ட் அப்படின்ற கருத்துக்கு அதாவது புத்த கருத்துக்கு உள்ள நுழைஞ்சிட்டோம்னா அது ஆபத்தான கருத்தா மாறுது. ஏன் அது ஆபத்தாக மாறுது அப்படின்றத தான் நம்ம பாக்குறோம். ஏன்னா எதுலயும் வந்து இது ஏன் வேணா இல்ல நான் ஏதாவது மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த கருத்து தான். அப்ப இதுவா அதுவா அதுவா அப்படின்னா இல்ல. அப்ப இதுல இன்னும் சிக்கலும் இருக்கு. உயிரை பற்றிய கணபங்கவாதம் அப்படின்ற இதையும் நீங்க பார்க்கணும். பெரிய புராணமும் இத வலியுறுத்தி சொல்லுது. பொருள்கள் கணபங்கப்படுகின்றன பௌத்தம். திங்ஸ் ஆர் இன் கண்டினியூஸ் சேஞ்ச் ஸ்டேட் அப்படின்ற கருத்தை தான் புடிதம் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கு. இதுதான் வளர்ந்து கொண்டே இருக்கும், அது மாறிக்கொண்டே இருக்கும், நீ அதை ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப the law of becoming state that everything is always in the process of changing into something else அப்படின்னு. அப்ப இப்போ நத்திங் இஸ் பட் இஸ் பிகமிங் அப்படின்ற அந்த கருத்து வரும்போது அதாவது லா ஆஃப் ஃபிளக்ஸ் ஆர் சேஞ்ச் ஸ்டேட் அப்படின்ற கருத்து இங்க வருது. அப்ப என்ன கேள்வினா எப்படி புத்த நிலை அடைந்த பிறகு அந்த நிலை முடிந்து விட்டது அப்படின்ற கருத்துக்கு போனாங்க அப்படின்றது தெளிவில்லை. எப்படி அது வந்து அந்த நிலை அதாவது ஒரு புத்த நிலை முடிஞ்சதோட அது கணபங்கவாதம் இல்லை அப்படின்றாங்க. அதாவது கணப்படுகின்ற அந்த நிலை அங்கே இல்லை, அந்த நிலை முடிவுக்கு வந்துட்டது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. எப்படி இது நடந்தது, எப்படி பரிணாமம் விளக்கப்படுது, அதாவது இந்த இவால்யூஷன் இதுல விளக்கப்படுது ஒண்ணுமே புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்னா பிறப்புகள் இருந்து கொண்டே இருக்கு, புத்த நிலை அடைந்த பிறகு நீ ஒரு முழுமையை அடைந்து விடுகிறாய் அப்படின்ற கருத்து இருக்கு. ஆனா கருத்து பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து கணபங்கவாதம், அதாவது த லா ஆஃப் ஃபிளக்ஸ பிடிச்சுக்கிட்டாங்க, சேஞ்ச் ஸ்டேட். அப்ப அந்த சேஞ்ச் ஸ்டேட்ல எப்படி வந்து பெர்மனன்ட் அப்படின்ற அந்த உண்மை மாறாத உண்மை இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு அங்க விளக்க முடியல. இது ஒரு பெரிய சிக்கலுக்கு கொண்டு வரும். அப்ப இந்த சிக்கலை தான் வந்து நம்மளால வந்து எது நிரந்தரம் அப்படின்ற அந்த சிந்தனையை வந்து சிந்திக்க வலியுறுத்தாமல் போறதுனால மாற்றத்தையே எல்லாரும் விரும்பி விரும்பி போறத அந்த கருத்தோட அப்படியே ஒரு அந்த கருத்தையே வந்து வலியுறுத்தி அப்படியே போயிடுவாங்க. இதுல நிறைய சிக்கல்கள் உண்டு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்போ நான் இந்த கருத்தை நான் இது பண்ணிட்டு மீண்டும் இந்த கருத்துக்கு வந்துருவோம். இங்க நீங்க பார்க்கும்போது எல்லா பிறப்பும் வந்து ஆசைகளிலிருந்து சம்சாரத்திலிருந்து விடுபடுவதுதான், இல்லை என்றால் அது வந்து பிறப்பிற்கு மீண்டும் மீண்டும் நம்மை தள்ளிவிடும் அப்படின்னு மஜ்ம நிகாயம் சொல்லுது. எதையாவது தியானித்து சிந்தித்து ஒருவன் தொடர்ந்து முயன்றால் அது அவனது மனப்பாங்காக மாறிவிடும் அப்படின்ற. அப்ப எதையாவது சிந்திக்கலாம், என்ன வேணாலும் சிந்திக்கலாம், ஆனா அது வந்து அவன் மனப்பாங்காக மாறி அதுவே அவனாகின்றான் அப்படின்ற கொள்கையெல்லாம் வருது. ஆனா எல்லாமே வந்து எங்கதான் எதனை நோக்கி செய்ய வேண்டும், யாரை நோக்கி செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு புத்தம் அப்படின்ற ஒரு நிலை உண்டு, நிவாரணம் அப்படின்றது. அப்ப அதே வந்து நிர்வாண நிலையை நாம் அடைகின்றோம் அப்படின்னு. அப்ப எது அப்படின்னா ஒரு வெளி அப்படின்னு. இதுல உள்ள ஒரு சிறப்பு அப்புறமா நான் ஒண்ணு காட்டுறேன். நிர்வாணம் அப்படின்றது என்ன அப்படின்றத அவங்ககிட்ட கேட்கும் பொழுது அது 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 அதுக்கு சில விளக்கங்கள் கொடுத்தாலும் இது வந்து மனதில் ஆசைகளை ஒழிக்கணும், விடுதலை தேடணும். எப்படி எதிலிருந்து விடுதலை பெறுகின்றாய் அப்படின்னு கேட்கும்போது ஆசைகளிலிருந்து, அவ்வளவுதான் அவங்களுடைய பதில். ஆசைகளிலிருந்து ஒருவன் விடுபடுவானால் அவன் விடுதலை பெறுகின்றான் அப்படின்ற அந்த அளவோட முடிச்சிருவாங்க தம்மபதம். அதெல்லாம் அப்படியே போயிடும். சரி, இப்போ இந்த கருத்தெல்லாம் நீங்க பார்க்கும்போது இதுல ஏன் நான் வந்து ஆய்வுக்கு கொண்டு வரலன்னா இது யாவும் வந்து உயிர் ஆகமத்தை பத்தி ஒரு தெளிவான கருத்தை முன் வைக்கல. அடுத்தது சமணம். ஏன் கொஞ்சம் சீக்கிரமா போறேன் அப்படின்றத சொல்றேன். ஒட்டுமொத்தமா இதுக்கெல்லாம் தீர்வு வந்து விளக்கம் வந்து கடைசியில சொல்லிடுறேன். தீர்த்தங்கரர்கள், சமணர்கள், இந்த கருத்தை வந்து நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா
தீர்த்தங்கரர்கள் தர்மத்தின் உன்னத போதகர்களாக பார்க்கப்படுகின்றார்கள். இவர்கள்ல வந்து தீர்த்தங்கரா சுப்ரீம் பிரீச்சர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அப்ப அதுல முக்கியமானவர் மகாவீரர். இவர் தான் வந்து இந்த மதத்தினுடைய தோற்றுனர் அப்படின்னு பார்க்கப்படுகின்றது. இவரும் ஏறக்குறைய புத்தரின் காலத்தை உடையவர். அறுதியின்மை அப்படின்ற ஒரு நுட்பமான கருத்தை, அநேகாந்தவாதம் அப்படின்ற ஒரு நான் அப்சல்யூட்டிசம் அப்படின்னா எல்லாமே ரிலேட்டிவ்ஸ், ஏறக்குறைய நீங்க பாத்தீங்கன்னா புத்தர் கருத்தோட அது ஒத்து போனாலும் கொஞ்சம் மாற்று கருத்துக்களை இது வச்சிருக்கு. அப்படின்னா ஏறக்குறைய நான் அப்சல்யூட்டிசம் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டிவா இருக்கு. இப்ப இன்னைக்கு பாக்குறோம்ல ரிலேட்டிவிட்டி அப்படின்னு, இந்த ரிலேட்டிவிட்டி கருத்தெல்லாம் இதை வச்சு விளக்கலாம். ஆனா இதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்குன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். இத வந்து எங்க, அதாவது இதுல ரொம்ப நுட்பமா சில ஆர்குமெண்ட் வருது. நான் ஏன் இந்த கருத்து இது ரொம்ப முக்கியமா நீங்க டேக் நோட் பண்ணணும். ஏன்னா இங்கதான் ஒரு சிக்கலே வருது, ஆசீவகம். நான் அந்த ஆசீவகத்தை தொடர்றதுக்கு தான் வரேன். இதுல ரொம்ப முக்கியமா இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆட்டி படைக்கிற ஒரே கருத்து ஆசீவகம். அதை செய்யக்கூடிய ஒரு பெரிய குழப்பவாத கூட்டமே இன்றைக்கு நிறைந்து வழிந்து இருக்கு தமிழ்நாட்டுல. அது வரப்போறேன். அதுக்கு முன்பாக இந்த கருத்தை முதல்ல பாத்துருங்க. இங்க இது ரொம்ப முக்கியமான பதிவு, சிங்கள நிகண்டு. ஓகே, அதுல என்ன சொல்றாங்கன்னா, சாவகர், அருகர், சமணர், அமணர், ஆசீவகர், தாபதர், அத்தவத்தோரே, இவங்க எல்லாம் தவசிகள், தவத்தை வலியுறுத்துபவர்கள், தீவிரமான தவத்தை வலியுறுத்தி செல்பவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ இதுல வந்து என்ன முக்கியமாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இவர்கள் ஏன் வந்து இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை, அதாவது தவ வாழ்விய, அதாவது தவத்தின் அடிப்படையில இவங்க நல்லா பாத்துங்க. சமணர்கள், அமணர். அமணர்னா யாருன்னா உடை உடுத்தி இருக்க மாட்டாங்க. இவங்க வந்து திகம்பரர்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து உடையெல்லாம் இருக்காது, இவங்களுக்கு வந்து எந்த உடையும் அணிய மாட்டாங்க. அப்ப சமணர்கள் இருக்காங்க, அருகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாம் ஏறக்குறைய வேறு வேறாக பிரிக்கப்படுகின்ற ஐயர் வகை. ஐ நிலை 1, 2, 3, 4, 5, இவங்க எல்லாம் 5 வகையினர் அப்படின்னு சொல்ல வர்றாரு பிங்களர். அப்போ என்ன கருத்து அப்படின்னு முதல்ல பாத்துருவோம், ரொம்ப சீக்கிரமா முடிச்சிருவோம் நேரத்தை வந்து. சரி, இவங்க எல்லாம் தீர்த்தங்கரர்களுக்கு இவங்க கொடுக்கிற விளக்கம் வந்து ஏறக்குறைய இப்படிதான் போகுது. இவர்கள் வந்து அனைத்தறிவாளர், தன்னிறைவானவர், ஓரளவு ஒத்து போகுது. தன்னிச்சையானவர் அப்படின்ற இந்த கருத்தெல்லாம் கொண்டு வர முயற்சி பண்றாங்க. இப்ப சமணர்கள் இந்த கருத்துல அப்படியே தீர்த்தங்கரர்களை சொல்லுது. நேரா நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுறேன். ஆனா முக்கியம், the world is self existent, இதுதான் முக்கியம். it has not been created. வேக திக்க தெளிவா அதனுடைய ஆச்சாராங்க சூத்திரம் வந்து சொல்லுது. அப்ப தெளிவா நம்ம பார்த்துடுறோம், இந்த அண்டம் தன்னிறைவாக உள்ளது, அது யாராலும் படைக்கப்படவில்லை, அப்ப இறைவன் அங்க தேவையில்லை அப்படின்ற கருத்து வந்துருச்சு. இப்ப இவங்களும் இறைவன் தேவையை மறுத்து விட்டார்கள் அப்படின்றத நம்ம பாக்குறோம். கடவுளை வந்து ஏற்கவில்லை அப்படின்றது தெளிவா, இவங்க நேரடியாகவே வந்து அண்டம் வந்து நித்தியமானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து முக்கியமா இன்னும் சில கருத்துக்களை நான் பதிவு பண்ணிடுறேன். படைப்பின் குறிக்கோளை கேட்கும் போது எதுக்காக படைச்சார் அப்படின்னு கேட்டோம்னா, அண்டம் உயிர்களின் கர்ம அனுபவத்திற்கும் மோட்சம் அடையும் பாதிக்குமான இடமாக உள்ளது அப்படின்னு சொல்ல வந்தாலும், இங்க வந்து அண்டம் உயிர்கள் கர்ம பலன்களை அனுபவிக்கும் இடமாக உள்ளது. திடீர்னு வந்து ஏன் வந்து திடீர்னு உலகம் வந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது, அவங்க வந்து தத்துவார்த்த சூத்திரத்துல பார்க்கும்போது கர்ம பலன்களை அனுபவிக்கதான் வந்திருக்காங்க அப்படின்னு. எதுக்காக உயிர்கள் திடீர்னு, அந்த கேள்வி பாருங்க, அதான் வந்தது. இப்ப எதுக்கு அனுபவிக்க இடமாக அது வருது அப்படின்னும் பொழுது அங்க அவங்களுக்கு பதில் கிடையாது. ஆன்ம தொடர்ந்து, இதுல 2 சொற்களை நீங்க பயன்படுத்த, இதுதான் முக்கியமான ஒரு பகுதியா நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இதுல வந்து 2 சொல், பரியாய அப்படின்ற ஒரு கருத்து வருது. ஆன்மா தொடர்ந்து தனது நிலைகளிலும் பண்புகளிலும் மாறுகிறது அப்படின்ற அந்த கருத்து பரியாயம். ஆன்மா தொடர்ந்து தனது நிலையில மாறுது, பண்புகள்ல மாறுது, பரியாயம் உண்டு. அடுத்தது, ஆனால் தனது மூலத்தன்மையை திரவியம் அப்படின்னு தக்க வைத்திருக்கிறது. இதுதான் புத்தத்திலிருந்து வேறுபடுத்துகிறது. புத்தம் இந்த கருத்தை வலியுறுத்தல. ரிட்டைன் இட்ஸ் எசென்சியல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு ஐடென்டிட்டி ஒண்ணு இருக்கு, அது மாறாது. அதற்கு வந்து அடிப்படையிலேயே ஒரு மூலத்தன்மை உண்டு அப்படின்ற அந்த கருத்தை வந்து புத்தம் இழந்துருச்சு. இத வந்து சமணம் சரியா செஞ்சிருச்சு.
அப்போ உயிர்களுக்கு என்று ஒரு தனித்துவம் உண்டு அப்படின்ற கருத்தை ஓரளவு இவங்க தொட முயற்சி பண்ணிட்டாங்க அங்க வந்து. அப்போ அதாவது சமணம் வந்து இந்த நிலையை வந்து ஓரளவு எட்டி உயிர்களுக்கு ஒரு தனி இடம் கொடுத்துருச்சு. உயிர்களுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு அப்படின்ற அந்த கருத்துக்கு தொட்டுட்டாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது இதுல இருந்து நம்ம ஒரு சின்ன குறிப்புக்கு போறோம். தன்னைத்தானே வெல்வோம் மற்றதெல்லாம் நீங்க படித்துக் கொள்ளலாம். நான் வந்து அதை அதிகமா இது பண்ணல. இதே கருத்தை தான் நான் மீண்டும் இங்க சொல்றேன். இந்த பிறப்பு இது இது அந்த துலாக்கோல்ல போட்டு பார்க்கும்போது எதுக்காக பிறந்தாங்கன்னா இங்க கடவுள் இல்லை என்ற கருத்து தான் நம்ம பார்க்கிறோம். சரியா? அடுத்தது ஆசீவகம். ஏன் ஆசீவகத்துக்கு மட்டும் நான் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இந்த ஆசீவகம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எதை எடுத்தாலும் ஆசீவகப்படுத்துற, அதாவது ஆசீவகம் மையப்படுத்துவது. தமிழ் தொல்காப்பியம் வந்து ஆசீவகம், திருக்குறள் ஆசீவகம், இப்படி எதை தொட்டாலும் ஆசீவகம் ஆசீவகம்னு சொல்ற ஒரு கூட்டமே இன்றைக்கு வந்து உருவாகி எல்லாவற்றையும் ஆசீவகம் படுத்துற அந்த முயற்சி தமிழ்நாட்டுல இன்னைக்கு பெரிதாக உருவாகிவிட்டது. அப்போ எதை தொட்டாலும் ஆசீவகம் தான் அவங்களுக்கு. அதாவது சங்க நூல்களை எந்த நூல்களை எடுத்தாலும் அது ஆசீவகம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க முடிச்சிருவாங்க. இது வந்து நுட்பமா ஆய்வுக்கு உரியது. ஏன்னா பல பெரிய சமய தமிழ், அதாவது சமயர் அல்ல, தமிழ் பெரியவர்கள், அதாவது தமிழ் பேராசிரியர்கள், தமிழ் ஆய்வாளர்கள் இதுலதான் மூழ்கி கிடக்குறாங்க. இப்ப இத வந்து நம்ம சரியா பிரிச்சு எடுக்கல அப்படின்னு சொன்னா இதுல பெரிய சிக்கலே உண்டு. இவங்ககிட்ட இந்த கருத்தை ஏன் நான் முதல்ல வைக்கிறேன் அப்படின்னா, இங்க பாருங்க, ஆசீவகம் அப்படின்ற அந்த சொல்ல வந்து எப்படி விளக்க முயற்சி பண்ணுவாங்கன்னா, முதல்ல இத 2 இதுல விளக்கலாம். ஆனா நான் இத வந்து ஆசீவகத்துக்கு பொதுவாவே ஒரு அழகான விளக்கம் நம்ம கொடுக்க முடியும். ஆனா அவங்க என்ன விளக்கம் கொடுப்பாங்கன்னா, ஆசு ஈவு அகம் அப்படின்னு. ஆசுனா குற்றம், ஆசுனா குற்றம், ஈவுனா மிச்சம். அது வரல, சரியா பொருள் விளங்கல. பட் அது என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆசு குற்றம், ஈவுனா மிச்சம், அப்படி இல்லைன்னா அழிக்கும் அப்படின்னு தான் வருது. அழிக்கும், ஈவு அதுதான் வந்து ஏவா, இந்த கருத்தெல்லாம் வருது பாருங்க. ஈதல் அப்படின்ற கருத்து, ஈதல்னா தருபவள், ஆசை தருகின்ற அப்படின்ற அந்த கருத்துல வருது. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதை மாத்தி கொஞ்சம் விளக்க முயற்சி பண்றாங்க. அது எப்படி தமிழ செய்யறாங்க அப்படின்னு எனக்கே கொஞ்சம் புரியல. அவங்க முயற்சி பண்றாங்க. அதான் சொல்றேன்னா, தமிழ் எடுத்துக்கொண்டு தமிழை எப்படி வேணாலும் உருட்டலாம் அப்படின்ற கருத்துக்கு அவங்க வந்துடுறாங்க. ஆசு ஈவு அப்படின்னா இங்க என்ன சொல்றாங்கன்னா, அழிக்கும், குற்றத்தை அழிக்கும் அப்படின்ற கருத்து. ஆசுனா அது, அதாவது அழுக்கினை போக்கும். இப்ப ஏறக்குறைய மீண்டும் சைவ சித்தாந்தத்துக்கு வராங்க. ஏறக்குறைய அங்க குற்றம் இருக்கு, அந்த குற்றத்தை நீக்க முடியும் அப்படின்ற கருத்துக்கு அங்க கொண்டு போக முயற்சி பண்றாங்க. ஆனா அவர்களுக்கு எதை பிரிக்க தவறிட்டாங்க அப்படின்னு இங்க நான் ஒரு புது விளக்கத்தை நான் உங்களுக்கு தரேன். சீவகம் அப்படின்னா, சீவகம் என்றால் நிலைத்து நிற்பது. சீவு அதாவது சீவகன், அதான் ஆசீவகம். சீவகம் அப்படின்னா ஜீவித்திருப்பது அப்படின்ற அந்த பொருள். சீவகம் அழகான தூய சொல். இது வந்து சுமேரியத்திலே இருக்கு. சீவகம் அப்படின்ற அந்த சொல் வந்து சுமேரியத்துல இருக்கு. சீவகம்னா நிலைத்திருப்பது, என்றுமே நிலைத்து அழியா பொருளாக இருப்பதுதான் சீவகம். அதுதான் ஜீவன் அப்படின்னு சொல்றோம். சீவன் அப்படின்னா உயிர், ஜீவன். இந்த ஜீவா அப்படின்னு மலாயில சொல்றோம். ஜீவா அப்படின்ற அந்த ஜீவகம் அப்படின்றதுதான் அந்த உயிர். அந்த உயிர் என்னைக்குமே நிலைத்து இருக்கும் அப்படின்ற பொருளை எடுத்துக்கொண்டு, சீவு அகம்னா உள் அகப்படுத்துவது, அந்த நிலைப்பினை அகப்படுத்துவது. என்பது என்ன அப்படின்னும் பொழுது ஆகுதல் அப்படின்றது. அதைத்தான் நம்ம வந்து ஆகமம்ன்ற சொல்லோட பொருத்தி பார்க்கும்போது, ஆகும் உயிர்கள், அதாவது ஆகுதலை நோக்கி சீவித்திருக்கின்றன அப்படின்றத எடுக்கும் போது அழகா பொருள் வரும். அந்த ஏன்னா அவங்களுடைய பொருளுக்கு, அவங்களுடைய ஆய்வுக்கு அது சரியா வரும். ஆனா அவங்க அந்த மாதிரி ஆய்வு செய்யல. அவங்களுக்கு வந்து என்னன்னா இதுல ஒரு பயமும் உண்டு. இந்த கருத்தையும் நான் சொல்லிடுறேன். அப்படின்னா சீவகம் அப்படின்னா அது வந்து உயிரற்ற பொருள் என்ற அந்த தன்மையும் இதுல வெளிப்படுது. ஏன்னா நீங்க கொஞ்சம் கவனம் இல்லை அப்படின்னா இந்த சொல்லை பயன்படுத்தும் போது சீவகம்னா அது உயிரற்ற பொருள் அப்படின்ற சொல்லாகவும் அது மாற முடியும். சீவகம்னா உயிர், உயிர்ப்பு அப்படின்ற பொருள். அப்படின்னும் பொழுது அசீவகம் அப்படின்னு நீங்க பொறுத்தீங்கன்னா
அது வந்து உயிரற்ற பொருளாக, அப்போ உயிர் இல்லை அப்படின்ற கருத்துல அது போய் முடிஞ்சிடும். அதை ரொம்ப கவனமா அவங்க பாத்துக்கிறாங்க. இல்ல 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 அது அது அறவே இல்லை அப்படின்ற கருத்து அது உள்ளேயே நீங்க பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்ற மாதிரி தான் வரும். ஏன்னா உயிரை பற்றிய தனி கருத்து அவர்கள்ட்ட இருக்கு. அடுத்தது இதுல பாருங்க, இவங்க வந்து யார் எடுத்தாலும் நான் மீண்டும் சொல்றேன், இது என்னோட நிறைய பேரை வந்து விவாதத்துக்கு வந்திருக்காங்க. இவங்களோட நான் நிறைய பேரோட சில பேரோட விவாதங்கள், ஆனா எனக்கு அது பொருளற்றதா படுது. நான் விவாதத்துக்கு சொல்லல. இதுல என்ன குறிப்புனா, அவர்கள்ட்ட அவ்வளவு, அதாவது சில அடிப்படை கேள்விகளுக்கே அவங்கள்ட்ட பதில் இருக்காது. ஆனா அவங்க அந்த விவ அதாவது விதண்டாவாதம் பண்ற விதம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுதான் எனக்கு வியப்பா இருக்கும். எப்படி இவங்க ஒரு கருத்தே இல்ல, அதுல மூலமே இல்ல, ஒரு ஆய்வுடைய நுட்பம் கிடையாது. எப்படி இவங்க வந்து இத வந்து இப்படி பேசுறாங்க அப்படின்னு. ஆனா முதல்ல நம்ம வந்து இத பத்தி பேசுவோம். அதாவது மர்கலி, இதை தோற்றுவித்தவர் மர்கலி கோசலார் அப்படின்றவரு. 5ஆம் நூற்றாண்டு ஏறக்குறைய பாத்தீங்கன்னா, இது எல்லாம் யாருக்கு கீழ வருது? இந்த கருத்தோட ஒத்து வருது. நான் ஏன் இந்த கருத்தை மீண்டும் வலியுறுத்துறேன்? இது ரொம்ப முக்கியம். பிங்க்லரோட கருத்துக்கு போவோம். இத நல்லா கவனிச்சுக்கங்க. இது உங்களுக்கு உதவியா இருக்கும். நிறைய இடத்துக்கு ஆர்குமென்ட், அதாவது ஏதாவது சில விவாதங்கள், வழக்குரைப்பு செய்யும் பொழுது இது ரொம்ப, இங்க பாருங்க, பிங்களர் ஐவர் அப்படின்னு அழகா பிரித்துக்காரு. அப்ப 5 வகை யோர் தவத்தினர் வகையினர் இருக்கின்றனர் அப்படின்னு. இவங்க வந்து ஆசீவகர்கள் தங்களை வந்து இல்ல, நாங்க வந்து சமணர்கள் அல்ல, நாங்க வேறு அப்படின்னு சொல்ல முயற்சிக்கும் பொழுது, ஏன் அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு ஒரு தனித்துவம் உண்டு அப்படின்ற கருத்தை பிரிக்கிறாங்க. அப்ப அருகர் யாருன்னு கேட்டா நாங்க தான் அருகர். அருகர் யார் அப்படின்னா ஆசிவர்கள் தான் அருகர்கள் அப்படின்றையும் சொல்ல வராங்க. அப்ப சமணர்களா இல்லை, அமணர்களா சேர்த்துக் கொள்ளுவாங்க, திகம்பரரா இருக்க முடியும் அப்படின்னு பாதிக்கு பாதி வந்துடும். ஏன்னா இதுல கொஞ்சம் சிக்கலும் இருக்கு. அவங்க கொண்டு வர அமணர்கள் அப்படின்னா இல்ல, அது முடியாது, அது வந்து நாங்க இவர்கள்ட்ட சமணத்தினர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இப்ப இந்த சாவகரா இல்ல. இப்ப இதுல ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் அங்க அவங்க கிட்ட இருக்கு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெளிவுபடுத்துறதுல இங்கதான் முயற்சி பண்றாங்க. அப்போ நீங்க பாருங்க, இதுல ஒரு வியப்பு என்னன்னா, ஆசீவகம் திடீர்னு தமிழ்நாட்டுல எப்படி கால் பதித்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கூட்டத்தையே பிடித்து வைத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 அங்க வந்து எங்கேயுமே வந்து ஒரு நூல் கூட கிடையாது. ஆசீவகத்திற்கு தனித்த ஒரு நூல் கிடையவே கிடையாது. இங்க பாருங்க, இது அங்கங்க பேசப்படுது. மேற்கோள்கள் உண்டு. மேற்கோள்கள், சில பதிவுகள் இருக்கு. அந்த பதிவுகளை வச்சுதான் ஆசீவகம் தமிழர்களுடையது, தமிழுக்கே உரியதுன்னு. அப்ப நீங்க ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஆசீவகம் என்ற ஒரு சமயம் இருந்தது அப்படின்னு சொன்னா, தமிழ் மண்ணில் அதற்கென்று ஒரு நூல் கிடையாது. இந்திய உபகண்டத்திற்கு அங்கேயும் அவங்களுக்கு ஒரு நூல் கிடையாது. அது ஆச்சரியமா இருக்கும். அண்ணல் அம்பெரும் தவத்த ஆசிவகர் முன் சிலம்பு அப்படின்னா சிலப்பதிகாரம் வந்து ஒரு வார்த்தையை முதல்ல கொண்டு வருது. ஆசிவகர் அப்படின்ற ஒரு சொல்ல கொண்டு வருது. அப்ப ஆசிவர்கள் இருந்திருக்கின்றார்கள், அது மறுப்பதற்கல்ல. அடுத்தது மணிமேகலையும் ஆசிவகத்தை பற்றி பேசுது. அப்போ இதுல முக்கியமாக நான் இங்க 3 பேரை நான் சொல்லணும். இந்த 3 பேருடைய கருத்தையும் நீங்க நல்லா பாத்துக்குங்க. நீதி கொள்கையை அறிமுகப்படுத்தி மர்கலி அப்படின்னா மக்களி அப்படின்னு சொல்லுவாங்க கோசலார். ஏன்னா இது வந்து மணிமேகலை மக்களின்னு சொல்லுவாங்க, மர்கலியும் சொல்லுவாங்க. ஃபெட்டலிசம் அப்படின்னு நான் வந்து இத சொல்றேன். டாக்ட்ரின் ஆஃப் ஃபெட்டலிசம். இது கொஞ்சம் கவனிங்க. அப்புறம் இந்த ஃபெட்டலிசம்னா என்ன? இது வந்து ஏன் நான் வந்து டிட்டர்மினிசம்னு சொல்லாம ஃபெட்டலிசம்னு சொல்றேன் அப்படின்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல விளக்குறேன். பூரண காசியப்பர் அப்படின்னா பூரணர், பூரணன் அப்படின்றத அகரியாவாதம், கரியா காரியவாதம் அப்படின்ற அந்த வார்த்தை தான் இது வந்து அகரியாவாதம் அப்படின்றது கரிய. அப்ப காரியவாதம் அப்படின்னா அகாரியவாதம். அப்ப டாக்டரின் ஆஃப் ஃபெட்டலிசம் திருப்பியும் வருது. நான் அதுதான் ஃபெட்டலிசம்னு மாத்துறேன். அடுத்தது பகுத கச்சனார், அப்புறம் பக்குடுக்கையார் அப்படின்னு இருக்காங்க. இவங்க தான் அட்டாமிக் சயின்ஸ் அப்படின்றது, அட்டாமிக் அந்த காலத்திலேயே அட்டாம் பத்தி ஆழமா பேசியவர்கள் இவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இவர்கள் தான் வந்து குறிப்பா இதை வந்து அந்த காலத்துல இருந்த ரேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எப்படி நம்ம வந்து ரேஷனலிஸ்ட்னு பாக்குறோமோ, அன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் அணுக்கொள்கை, உலக ஆய்வை வந்து மேற்கொண்டு மேலும் மேலும் உலக ஆய்விற்கு
சென்றவர்கள் என அணுத்துவம், அணுக்கள் உள்ளன என்ற அந்த கருத்தை இன்றைக்கு நேற்றல்ல மிக ஆதியில் பதிவு செய்தவர்கள் இவர்களே. பக்கொடுக்கையார் இவங்கெல்லாம் வந்து இந்த கான்செப்ட் அட்டாம் சயின்ஸ் அப்படின்றத ரொம்ப நுட்பமா கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இது ரொம்ப முக்கியமான பதிவா இருக்கு. இப்போ இத வந்து ஆசீவக மேற்கோள்கள் அவங்களுக்குன்னு நூல்கள் கிடையாது. நான் மீண்டும் சொல்றேன், அவர்களுக்கு நூல்கள் கிடையாது. இது எங்கெங்க இடத்துல இருந்து அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சு இவங்க இருக்கிறாங்க, இவங்களுடைய பதிவு, இவங்க வந்து தனித்த ஒரு குழுவினர், ஒரு கொள்கையினர் அப்படின்னு பாக்குறாங்கன்னா 3rd செஞ்சுரியில அசோகரின் கல்வெட்டுல கிடைக்குது. இப்ப இந்த இதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடியது. எங்கிருந்து நீங்க அவர்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, இது பாருங்க மஜ்ஜிமா நிகாயம். நான் தான் முதல்ல சொன்னேன். இந்த மஜ்ஜிம நிகாயம் அப்படின்றது பௌத்த நூல்ல இந்த இவர்களை பற்றிய குறிப்புகள் கிடைக்குது. அடுத்தது அசோக வதனம் அப்படின்ற ஒரு நூல்ல கிடைக்குது. பிறகு சீத்தலை சாத்தனார் எழுதிய காப்பிய மணிமேகலையில தான் விரிவா தமிழ் பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ஆழமா மணிமேகலையில இருக்கும். அடுத்தது வந்து நீலகேசி அப்படின்னு ஒரு அழகான நூல். இதெல்லாம் உங்களுக்கு சில பேருக்கு என்னடா இது என்னமோ மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். கொஞ்சம் பொறுமையா வாங்க. அடுத்தது அருணந்தி சிவாச்சாரியார் இயற்றிய சிவஞான சித்தியார்ல கிடைக்கும். அடுத்தது பெரிய புராணத்துல இருக்கு. தக்க யாக பரணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயற்றப்பட்ட ஒரு நூல், அதுலயும் இது கிடைக்கின்றது. இதனுடைய குறிப்புகள், ஆசீவகத்தினுடைய குறிப்பை நீங்க இங்கதான் பார்க்கலாம். அப்போ நீங்க பார்த்ததுல இதுல வந்து ரொம்ப நுட்பமா பார்க்கக்கூடியது இங்க பார்க்கலாம். சரி, இது என்னதான் சொல்லுது அசீவகம் அப்படின்றத பார்ப்போம். இந்த அட்டாமிக் சயின்ஸை பத்தி பார்க்கறதுக்கு முன்ன நான் உங்களுக்கு டைரக்ட் எவிடன்ஸ் எடுத்து கொடுக்குறேன். இங்க பாருங்க. அதாவது பூரணர் அப்படின்ற இந்த இது வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்றது டாக்டரின் ஆஃப் ஃபெட்டலிசம் பத்தி நான் விளக்கறதுக்கு முன்ன நான் உங்களுக்கு இந்த பகுதியை முதல்ல சொல்லிடுறேன். இது அனைத்து நிகழ்வுகளும் ஒரு மாற்றம் இல்லாத நியதியால், விதியால், ஊழால் உண்டாக அண்ட காலத்தின் கடிகாரத்தின் கீழ் உயிர்களின் இடையீடு தலையீடு இல்லாது நடைபெறும் அப்படின்ற ஒரு கருத்தை தான் இவங்க சொல்ல வராங்க. It believes that all events, action and occurrences in the world take place under an unalterable law of fate, like the ticking of cosmic clock, beyond the influence of being, will or intervention. இது வந்து எந்த பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த உயிர்ப்புடைய பொருளால் இது இயக்கப்படவில்லை. ஒரு காஸ்மிக் கிளாக், கடிகாரம் உண்டு. கேட்பாங்க, எப்படி வந்து காலம் வந்து இயக்குது அப்படின்னு. முதல்ல சொன்னேன், காலத்தால் இது இயங்குது அப்படின்ற ஒரு கருத்தை தான் அவங்க சொல்ல வராங்க. இங்க இதுல இருந்து அட்டாமிக் சயின்ஸையும் நான் முதல்ல சொல்லிடுறேன். இது கொஞ்சம் கனமான பாடமா இருக்கலாம் உங்களுக்கு. அதாவது அட்டாமிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, எளிமையா சொல்லும் பொழுது, நான் மணிமேகலையே நான் வந்து குறிப்பா எடுக்கிறேன். வேற எந்த நூலையும் எடுக்காம நீலகேசியும் எடுக்கலாம். நீலகேசியும் இதே தான் சொல்லுது ஏறக்குறைய. அதாவது நூற்பொருள்கள் 5 அவையாவன அப்படின்னு கேட்கும் போது, உயிரோடு இன்னும் திண்மைய தருகின்ற நூல் 4, 5 இருக்கான். 1 உயிரை சேர்த்து நிலம், நீர், தீ, காற்று. அங்க 5 நம்ம வந்து 5 பூதங்கள் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு நம்பல. அது உண்மை. அந்த உண்மை வந்து பெரும் உண்மை. இதுக்கு யார் பங்களிப்பு கொடுத்திருக்காங்கன்னா, இந்த 5 உண்மைகளை வந்து நம்ம வந்து ஆதியிலிருந்து நம்ம கொண்டு வருவது 5 உண்மைகளை பற்றிய குறிப்பு. 5 இது வந்து தொல்காப்பியத்திலே பதிவாயிருச்சு. ஆனா இங்க வந்து என்னன்னா, இவங்க 4 தான் எடுத்துக்குவாங்க. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயத்தை விட்டுருவாங்க. இங்க ஆகாயம் இல்ல. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய அணுகுமுறையில அது வராது. உயிரையும் இணைத்துக்குவாங்க. இதுல உயிர் வந்து ஒரு தனித்த பொருளாக அது சேருகின்றது. அது வந்து எப்படின்னா, இவை யாவும் வகை அணுக்கள் சேர்ந்து உருவாகின்றது. எல்லாம் அணு. இப்ப நான் போன முறை நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொன்னேன். உயிர்களை பிரிக்கும் பொழுது அது வந்து சின்ன சின்ன அணுக்களாக பிரிக்கின்றது. அப்போ அணு அதாவது அணு உயிர்கள் அப்படின்ற கருத்து, அணுக்கள் குறிப்பிட்ட விழுக்காட்டிலேயே சேரும். அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற யூனிசெல் உயிர்கள், இந்த பாக்குறோம்ல யூனிசெல், அமீபா, பரமேசியம், இந்த மாதிரி பயாலஜில பாக்குறோம்ல, அந்த அணுக்களை பற்றியும் இவங்க பேச முயற்சி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் உயிர் இருக்கு, அணுக்கள் நிலையில அது போகுமா. ஆனா இதுல ஒரு குழப்பமும் இருக்கு. அணுக்கள் நிலையில இருந்தாலும்
எல்லாமே அணுக்களால தான் உயிர்கள் வருகின்றனவா அப்படின்னா இவங்களால இதுக்கு பதில் சொல்ல முடியாது. இங்க பாப்போமே இங்க எப்படி சொல்றாங்கன்னு. இங்க விழுக்காட்டிலேயே சேருது. இவ்வணுக்கள் மலை, மரம், உடம்பு என திரளவும் செய்யும். பின்னர் தனித்தனியாக பிரிந்து விரியவும் செய்யும். இவ்வகை செயல்களை அறிவது உயிர் எனப்படும் அப்படின்றது. அப்ப அது என்னவா ஆகும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன அணுக்களா இருந்தா அது அப்படியே ஒரு பெரிய இதா வரும் அப்படின்னு அட்டாமிக் இவால்யூஷன் சயின்ஸ் இவங்க பேசுறாங்க. அப்போ அட்டாமிக் இவால்யூஷன் சயின்ஸ் இருக்கு அப்படின்றத இவங்க சொல்ல முயற்சி பண்றாங்க. இங்கதான் பாத்தீங்கன்னா அட்டாமிக் சயின்ஸ் வந்து தமிழர்களிடையே ரொம்ப நுட்பமாக வளர்ந்திருப்பதற்கு இது ஒரு நல்ல சான்று. நீங்க பாத்தீங்கன்னா அட்டாமிக் சயின்ஸ் வந்து ஆரம்ப காலத்திலேயே வந்து ரொம்ப நுட்பமாக வளர்ந்திருக்கின்றது. அது ஆசிவகத்தினுடைய வழியாக நமக்கு இங்க தெரிய வந்தாலும் ஆனா அட்டாமிக் சயின்ஸ் வந்து நம்மளிடையே இருக்கின்றது என்பதற்கு மாற்று கருத்து இல்லை. இத வந்து நல்லா புரிந்து கொள்ளணும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா சமணம் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்ததை நான் முன்பே சொல்லிட்டேன். ஆனா இதை நீங்க நல்லா பாத்துக்கங்க. தேர் ஆர் 5 டைப் ஆஃப் நூற்பொருள்கள், அதாவது நுண்பொருள்கள். ஆனா நூற்பொருள்கள் அப்படின்னு சொல்லி the living being along with the 4 types of atom that gives them material solidity, earth, water, fire, air. அப்போ இது மணிமேகலை பதிவு பண்ணுது. பாருங்க அந்த பதிவு இங்கேயே நான் போட்டுட்டேன். சரிங்களா? சரி, இப்பதான் நம்ம வந்து இந்த ஃபெட்டலிசம் இந்த கருத்துக்கு வரும். இங்க கொஞ்சம் விழிச்சுக்குங்க, கொஞ்சம் விழிச்சு பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஆய்வு. ஏன்னா சுருக்கமா சொல்ல முயற்சி பண்ற ஆய்வு என்ன அப்படின்னா 3 இருக்கு. காரியவாதம், தீர்மானவாதம், டிட்டர்மினிசம், அகரியாவாதம், ஃபெட்டலிசம், முன்னியமவாதம், ப்ரீ டிட்டர்மினிசம். இந்த 3க்கும் மிகப்பெரிய வேற்றுமை உண்டு. இந்த வேற்றுமையை தான் இன்னைக்கு சரியா அறியாமல் இவங்க பேச ஆரம்பிக்கும் பொழுது தப்பா போகுது. ஒண்ணு, சுதந்திர விளைவை ஏற்குமா, கம்பேட்டபிலிட்டி வித் ஃப்ரீ வில் இருக்கா அப்படின்னு கேட்டா, உயிர்களுக்கு ஃப்ரீ வில்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டா, இந்த டிட்டர்மினிசம் அப்படின்னா இல்ல. ஏன் டிட்டர்மினிசம் அப்படின்னா இங்க முதல்ல டிட்டர்மினிசம் எப்படி வருது அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். நீங்க முதல்ல இதை புரிந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காரண காரியத்தால் நடக்கின்றது அப்படின்ற அந்த கருத்து இங்க வருது. அதனால இது வந்து பொருந்தாதுன்னு போட்டிருக்கேன், தப்பா போயிருச்சு. இங்க இது கம்பேட்டபிள், மன்னிக்கணும். ஃப்ரீவில் இருக்கு அப்படின்னா காரியவாதத்துக்கு இது இடம் கொடுக்கும். டிட்டர்மினிசம் அப்படின்றது தீர்மானவாதம். சாரி, தீர்மானவாதத்துல இல்ல. இங்க கொஞ்சம் அதாவது இது வந்து முன்பே தீர்மானம் செய்யப்பட்ட ஒரு உண்மை. அப்ப இது வந்து காரணவியலை சார்ந்தது. எல்லாம் காரண காரியத்தால தான் நடக்குது அப்படின்ற அந்த அணுகுமுறையை பயன்படுத்துது, ரோல் ஆஃப் காசாலிட்டிய. அப்ப எதிர்காலத்தினுடைய தன்மையை பார்க்கும்போது எதிர்காலம் காரண முறையில் தான் தீர்மானிக்கப்பட்டது, காசாலிட்டி டிட்டர்மின் அப்படின்னு எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டுருச்சு. ஆனா வந்து அது காரணத்தால அது வந்து நிர்ணயிக்கப்படுது அப்படின்றத சொல்ல பாக்குது. அப்போ இங்க ஃப்ரீவில் இருக்கா அப்படின்னா இங்க வராது. ஏன்னா ஃப்ரீவில் வந்து இங்க இடம் கொடுக்காது. ஏன்னா எல்லாமே வந்து காரண காரியத்தால தான் மட்டும்தான் முடிவு பண்ணப்படுது அப்படின்னு ஏற்கப்பட்டாலும் அதுவும் ஒரு முடிவு நிலையை தான் காட்டுது. ஆனா இங்க சிந்தனை மற்றும் செயல்கள் காரணவியலின் ஒரு பகுதியாக இருந்து எதிர்காலத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற கருத்து மனித செயல்களுக்கு இடம் கொடுக்குது. அதாவது இது வந்து லா, டாக்டரின் ஆஃப் லாவை போகுது. ஆனா இது வந்து அறவே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு போகுது. இங்க பாத்தீங்கன்னா அதாவது எதிர்காலம் விதியாகவோ நியதியாகவோ நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஃபேட்டட் ஆர் டெஸ்டின், முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிவு பண்ணப்பட்டுருச்சு. நீங்க இதுக்கு மேல எந்த முடிவும் நீங்க எடுக்க முடியாது அப்படின்னு. ஏறக்குறைய என்னன்னா இறைவன் படைத்தார், இறைவன் வந்து அவரிடமே செல்ல போகிறோம் அப்படின்ற அந்த கருத்து போல இது அமைஞ்சிரும். இதுதான் வந்து இதனுடைய இது எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. நீங்க இதுல வந்து முடிவு எடுக்க முடியாது. அப்ப உங்களுக்கு என்ற ஒரு முடிவு கிடையாது. அப்ப இது பொருந்துமானா எனக்கு அதாவது உயிர்களுக்கு ஒரு சுதந்திர விளைவு உண்டா அப்படின்னா இல்ல, அறகுறையா தான் அது இருக்கும். அது இங்க அறவே இல்லை. இதுல ஏறக்குறைய ஏற்றுக்கொள்ளலாம், ஆனா முழுமையாக அது நிறைவு பெறல. இத பத்தி நான் டிட்டர்மினிசம் பத்தி சயின்டிஸ்ட் பத்தி பேசும்போது நான் பேசுறேன். ஐன்ஸ்டைனோட கருத்து இந்த கருத்து டிட்டர்மினிசம். அந்த கருத்துள்ளுக்கு எவ்வளவு சிக்கல்கள் இருக்குன்னு பின்னால பார்க்க போறோம். இது முன்னியமவாதம், ப்ரீடிட்டர்மினிசம், இதுவும் வந்து ஏறக்குறைய இந்த ஃபெட்டலிசம் கருத்தோட தான் ஒத்து வருது. எல்லாமே முடிவெடுக்கப்பட்டு விட்டன அப்படின்ற கருத்து தான்.
அப்போ இது வந்து மூலத்துல தொடக்கம் பிக் பேங் ஸ்டார்ட் பண்ணும் போது எல்லாமே நிர்ணயிச்சாச்சு. இது இப்படி இப்படி நடக்கும் அப்படின்ற கருத்துள்ளுக்கு இது பூந்துருச்சு. அப்போ இங்க வந்து பெரிதாக ஒரு மாற்றங்களை நீங்க பார்க்க முடியாது. இது ஏரணம், அதாவது மெய்யியல் தத்துவம் அல்லது அறிவியல் அடிப்படையிலாக இது விளக்கப்படுது. டிட்டர்மினிசம் ஏரணமாக விளக்கக்கூடியது. இங்க லாஜிக்கல் கான்செப்ட் ஈடுபடாது. ஏன்னா இங்க வந்து நோ லாஜிக்கல் எவிடன்ஸ் அங்க சொல்றதுக்கு. எல்லாமே முடிவு பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னு. அடுத்தது முன்னியமவாதமும் அப்படித்தான். நீங்க இத பின்னால பாருங்க. ஏன்னா நேரம் வந்து அதிகம் நமக்கு இல்ல. ஆகவே இந்த கருத்தை முடிச்சுட்டு, என்ன இன்னைக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து கொண்ட போல இருக்கு. கொஞ்ச நேரம் தான் நான் முடிச்சிடுறேன் இந்த இதோட. ஆசீவகம் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுளை முன்னிறுத்தல, அனைத்து நிகழ்வுகளும் மாற்றமற குறிக்கப்படும். அப்போ இஸ் அன்ஆல்டரபிளி ஃபிக்ஸ்ட். முடிச்சு, அதாவது இது வந்து ஃபெட்டலிசம். முடிவு பண்ணியாச்சு. அப்ப இதுக்கு பிறகு வந்து எதையாவது மாற்ற முடியுமா அப்படின்னா முடியாது அப்படின்ற கருத்து தான். அப்போ இவர்கள் இதுல ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்குன்னா, அப்போ நம்ம ஏன் வந்து இதுல வந்து மறுபிறவி கருத்து வருது அப்படின்றது தான் கேள்வி. எல்லாமே முடிவெடுக்கப்பட்டுருச்சு. அப்ப நம்ம இங்க ஏன் மறுபிறவியை பத்தி பேசுறோம்? எதனால உயிர்கள் வந்து மறுபிறப்பு எடுக்கணும்? எல்லாம் அணுக்களாக இருக்கும்போது அணுவிலிருந்து வந்த உயிர்கள் எதற்காக வந்து பரிணாமம் பெற வேண்டும், ஆகுதல் பெற வேண்டும்? இந்த மாதிரி கேள்விகளுக்கு இங்க நிறைய சிக்கல்களை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துருச்சு. இப்ப நீங்க பார்க்கும் போது இது எவ்வளவு காம்ப்ளெக்ஸ் ஆகுது அப்படின்றத நீங்க பாக்குறீங்க. ஓகே, அப்போ அதே மாதிரி அது எப்படி நல்வினை தீவினை அப்படின்னு பிரியுது. ஏன்னா எல்லாம் முடிவு பண்ணப்பட்டுருச்சு. அப்போ ஊழின் அடிப்படையில் இவை யாவும் நடக்குதுன்னா அங்க எங்க நியதி, மாற்றமற்ற பிரபஞ்சம் இதெல்லாம் நம்பாம எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்ற கேள்வி, எப்படி வினை வருது அப்படின்ற கேள்விக்கு அங்க பதில் கிடையாது. ஆனா வினை கொள்கையை பற்றி ரொம்ப ஆய்வு செஞ்சிருக்காங்க ஆசிவகர்கள் வினை பற்றி அவ்வளவு ஆய்வு செஞ்சிருக்காங்க. ஆனா ஆய்வுகள் எல்லாம் இதை நோக்கி போகல. அது போலவே நியாயம் அப்படின்ற ஒரு கொள்கையும் உண்டு. இன்றைக்கு அதையும் பார்க்கிறதுக்கு நமக்கு இல்லை. இதுல நீங்க ஒண்ணே ஒண்ணு மட்டும் நான் சுருக்கமா முடிச்சிடுறேன். இறைவன் தர்மத்தை நிலைநாட்டுபவன், ஒழுங்கை உறுதிப்படுத்துவதற்கும் உலகை படைத்தார். இது நியாயவாதம். உலகம் இறைவன் உருவாக்கியது. அவர் உயிர்களின் சேர்க்கப்பட்ட கர்மாவின்படி இதை உருவாக்குகிறார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. மத்ததெல்லாம் நீங்க பின்னால பாத்துக்கலாம். அதே கொள்கைதான். வைசேஷிகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இறைவன் காரணமாக இருந்து, அதாவது காரணமாக இருந்து அணுக்களில் இருந்து உலகை உருவாக்கினார். அணு தத்துவம் இங்கேயும் பாருங்க இடம் பிடிக்குது. நித்தியமான அணுக்களை இணைத்து ஈஸ்வரன் உலகை உருவாக்குகிறார் அப்படின்னு ஏறக்குறைய நீங்க பாத்தீங்கன்னா இந்த கருத்தும் யாரோட கருத்தும் ஆசிவக கருத்தும் ஒத்து போய் நிக்கிறத பாக்குறோம். ஆனா இவங்க இறைவன் இருக்கின்றார் என்று ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனா அங்கே ஆசிவகர்கள் இறைவனால் இது செய்யப்படவில்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ ஒரு சின்ன மாற்றத்தை தான் இங்க பாக்குறோம். இது ரொம்ப முக்கியமான கருத்து. இதோடு வந்து நம்ம என்ன சாங்கியத்தோட முடிச்சிருவோம். உலகம் படைப்பிற்கு தனி இறைவன் இல்லை. சாங்கியம் வந்து பேசல. இது வந்து ஏறக்கூடிய புத்த கருத்துல இருந்து வருவது. இது வந்து புத்தத்தோட இணைய வேண்டியது. பிரகிருதி மற்றும் புருஷர் இரண்டின் இணைவு மூலம் படைப்பு நிகழ்கின்றது அப்படின்றது. ஒரு இறைவனால் படைக்கல, ஒரு இயற்கையும் ஆவி, அதாவது புருஷர் என்ற இரண்டின் இணைவு மூலம் இந்த படைப்பு நடக்குது. உலகம் என்பது புருஷனின் விடுதலைக்காக மன்னிக்கணும், செயல்படும் பிரகிருதியின் வெளிப்பாடு அப்படின்னு பாக்குறாங்க. அவ்வளவுதான். ஆகவே இத பார்த்துட்டோம். ஜோரஸ்ட்ரா இதெல்லாம் வந்து நான் இன்னைக்கு பேசல. ஏறக்குறைய இது பேசிக்கொண்டே இருக்கலாம். நேரம் வந்து அதிகமாகிக் கொண்டே இருக்கிறதுனால இந்த ஜோரஸ்ட்ரா, சௌர மதம் இதெல்லாம் நீங்க தயவு செய்து பாருங்க. ஏன்னா எனக்கு நேரம் பத்தல. இந்த கருத்தோட நான் வந்து தவோ கருத்தும் வந்து இறைவனை வைக்கல, மையப்படுத்தி இல்லாத ஒரு கருத்து. நான் அதையும் வந்து இங்க குறிப்பா நான் காட்டியிருக்கேன். நீங்க தயவு செய்து இதையும் பாருங்க. நித்தியமானது அன்று இதுவும் வந்து இறைவனை மையப்படுத்தாத ஒரு கொள்கை. அதையும் பார்க்கலாம் நீங்க. அதற்கும் மேல நான் வந்து ஒரு சிந்தோயிசம் இதுவும் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இது எல்லாமே அவ்வளவு முழுமை பெறாத ஒரு நிலையில இதுல வந்து ஓமிகாமி அப்படின்ற ஒரு கருத்து, அமிதேராசு அப்படின்றது காமி. இது வந்து டிவைன் ஸ்பிரிட். இதுதான் வந்து அனிமிசம் கான்செப்டோட வருது. காமிகள் இருக்கு. சுத்தமான தமிழ் காமிகள். காமி என்பது தமிழ் தான். இது நான் வந்து சிந்தோயிசம்ல நீங்க ஆய்வு செஞ்சீங்கன்னா தமிழுடைய
சொல் புழக்கங்கள் அதிகமா இருக்கும். காமி என்பது அந்த ஈர்க்கக்கூடிய சக்திகளாக அது இருக்கின்றன. இவை யாவும் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு பார்க்கிற ஒரு கருத்து. சிந்தோவோட கருத்து வந்து காமி எனப்படும் ஆவிகளாக இருந்து செயல்படுகின்றன அப்படின்னு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நாம பார்க்கக்கூடிய நம்மளுடைய தேவதை கருத்துகள் இதெல்லாம் வந்து சிந்தோயிசம் விளக்குறத நம்ம பார்க்கலாம். தேவதைகள், கணங்கள், இந்த கருத்தெல்லாம் வந்து சிந்தோயிசம் விளக்குறத நம்ம பார்க்கிறோம். இதுதான் வந்து சிந்தோயிசம். அதுக்கும் மேல நான் சித்தோவை பார்க்கல, அதிகமா நேரம் இல்லை நமக்கு. அது போல சீக்கிசம் வந்து ஒரு சின்ன கலப்பு. நான் அதையும் பேசல இன்றைக்கு. முடிச்சிட்டோம். ஓகே. இப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த பகுதியை நான் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த பகுதி நம்ம என்னன்னா உயிர்கள் உலதாகுதலை இதுவரை நாம செஞ்ச ஆய்வுகள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆய்வு நிலைகள்ல எல்லா நிலைகள்லயும் இல்லை என்றுதான் முடியுது. அப்போ இந்த ஆய்வு ஏன் முக்கியம் அப்படின்றத நாம இது வரைக்கும் பார்த்தோம். இந்த இந்த ஆய்வுகளோட நாம இன்றைய பாடத்தை வந்து நிறைவுக்கு கொண்டு வரோம். நேரம் வந்து நமக்கு பற்றாக்குறையா இருக்கிறதுனால இந்த ஆய்வு வந்து ஒரு விரிவான ஆய்வு செய்திருந்தாலும் நாம என்ன பார்க்கிறோம்னா உயிர்களின் ஆகுதலை பற்றிய அறிவியல், ஒரு முழுமையான அறிவியல் மற்ற சமயங்கள்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய சமய கொள்கைகள்ல மிக 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 அதாவது பிரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்னும் தெளிவாக வெளிப்படாமல், மறைந்தும் மறையாமல், அது ஒரு தெளிந்தும் தெளியாமல் அப்படியே கலந்து ஒரு கலவாமை அப்படி எல்லாம் சரியாக ஒரு அறிவியல் பின்புலத்தோட வெளிப்படவில்லை அப்படின்ற அந்த கருத்தை தான் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி இத்தோடு இந்த இதை வந்து ஒரு நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆய்வு இத்தோட நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வரோம். சிவா திருச்சிற்றம்பலம்.